மேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற அறிவியல் கற்கண்டு 2 என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமதி வெண்ணிலா மேடம் அவர்களை வருக என்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள தமிழ்நாடு அறிவியல் இயக்க பொறுப்பாளர் விமலையா அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் உயிரியல், வேதியியல், கணிதம் மற்றும் இயற்பியல் சார்ந்த செயல்முறை பரிசோதனைகளை அறிமுகப்படுத்த வருகை புரிந்துள்ள செல்வி மாலதி, ஜெயலட்சுமி, கார்த்திகா, கலைச்செல்வி ஆகிய அனைவரையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பிக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள், தமிழ்நாடு அறிவியல் இயக்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவர். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர் அவர் பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமதி வெண்ணிலா மேடம் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக என்று வரவேற்கிறோம். இவர் விருதுநகர் மாவட்டத்தில் அறிவொளி தொண்டராக மக்கள் சேவை பயணத்தை தொடங்கிய இவர் சமூக பணியிலும் பெண்கள் முன்னேற்றத்திலும் அறிவியல் விழிப்புணர்வு பணிகளிலும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றார். தொடர்ந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் பல முக்கிய பொறுப்புகளையும் வகித்து பணியாற்றியுள்ளார். மேலும் பெண்களுக்கான ஆரோக்கிய விழிப்புணர்வு வகுப்புகள், அறிவியல் பாடல்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் இவரின் உயர்ந்த லட்சியம் அறிவியல் கல்வி, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பெண் ஆண் சமத்துவ விழிப்புணர்வை சமூகத்தில் பரப்புவதாகும். பெண்களுக்காக பெண்களே தலைமையேற்று செயல்படும் தீபம் மகளிர் மேம்பாட்டு இயக்கம் அமைப்பின் மாவட்ட செயலாளராக பணியாற்றி பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். மேலும் அறிவியல் பாடல்கள் மூலம் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அறிவியல் சிந்தனையை பரப்பிய இவர் தனது சேவைக்காக இந்து தமிழ் இசை நாளிதழிலும் சிறப்பாக பாராட்டப்பட்டுள்ளார். இவரது சிறப்பாக சமூகம் சார்ந்த பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் சொன்னா திரும்ப வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? வணக்கம் சொன்னா என்ன செய்யணும்? எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையில அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா ஹாய் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லணும்? திரும்ப ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். வெரி குட், தேங்க்யூ. நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கும் மற்றும் நம்ம தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக வந்து சம்மர் கேம்ப் உங்களுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்க நம்ம வானவில் மன்ற கருத்தாளர்களுக்கும் உங்கள் பேரண்ட்டு உங்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த சம்மரை வந்து கழிக்க வைக்கணும், என்ஜாய் பண்ண வைக்கணும்னு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் வெளியில் எவ்வளவோ செல்லை நோண்டி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வெளியே வராமல் இருக்கிற குழந்தைங்க மத்தியில் நீங்கள் வந்து எல்லாரும் ஏதோ ஒன்று கற்றுக்கிறணும்னு வெளியே வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? இப்போ நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா? சரி, ரைட்டு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்ம ஒரு 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 சின்ன உங்கள் கைக்கு எக்ஸசைஸ் தான். நம்ம கிளாப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம அந்த எக்ஸசைஸோட எல்லாரும் ஒரு ரவுண்ட் பண்ணி பாடலை நம்ம ஆரம்பிச்சிடலாம். சரியா? இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ என்ன இது சீசன்? என்ன சீசன்? சம்மரில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அக்கினி நட்சத்திரம் நேரத்தில் இன்னைக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மழையவே நம்ம பண்ணுற மாதிரி ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரியா? அப்போ நான் சொல்லுவேன். சரியா? நான் என்ன சொல்றேன்னா 1 2 3 1 2 3 நம்ம 10 ஃபிங்கர்ஸ் வச்சு இதை வந்து பண்ண போகிறோம்.
அப்போ இந்த ஒரு விரல் 1 2 3னா ஃபர்ஸ்ட் ஒரு விரல் வச்சு 1 2 3 1 2 3 1 2 3. அடுத்து ரெண்டு விரலை வச்சு 1 2 3 1 2 3 1 2 3. அடுத்து மூணு விரலை வச்சு 1 2 3 1 2 3 1 2 3. இப்படி நம்ம வந்து இப்போ 5னா நம்ம என்ன செய்யலாம், ரெண்டு கை வச்சு கிளாப் பண்ணலாம். அதை வந்து 2 டைம்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஃபிங்கர் வைக்கும்போது 1 2 3 1 2 3 முடிச்சிருவோம். இந்த நம்ம நல்லா சேர்ந்து கிளாப் பண்ணும்போது 2 டைம்ஸ் பண்ணலாம். 1 2 3 1 2 3 அதை 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 4, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1ஓட க்ளோஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாடலுக்கு போயிடலாம். சரியா? பாடல் போகும்போது கொஞ்சம் ரவுண்டாக நின்றுக்கிட்டீங்களா தான் நான் ஊட நின்று பாடும்போது உங்கள் எல்லாத்துக்குமே கேட்கும், நீங்களும் சேர்ந்து பாடுறதுக்கு கொஞ்சம் தோதா இருக்கும். ரெடி, ஸ்டார்ட், ஆரம்பிச்சிடலாமா? ரைட். 1 1 2 3 1 2 3 1 2 3. ரைட். 2 1 2 3 1 2 3 1 2 3. 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. மழை என்ன செஞ்சிச்சு? சடன்னு பேஞ்சு கடைசியில் நின்றுச்சு. அப்போ நில்லும்போது நம்ம ஒரு ஃபிங்கர் வச்சு நம்ம பண்ணும்போது சடன்னு பெய்கிற மழை படிப்படியாக குறைஞ்சி வந்து நின்றுச்சு. இது வந்து ரெயின் கிளாப். சரியா? இதோட நம்ம என்ன செய்யலாம், எல்லாம் ரவுண்டாக நின்றுக்கலாமா? இப்போ ரவுண்டாக நில்லுங்க பார்ப்போம். அப்படியே ரவுண்டு போடுங்க, அப்படியே ரவுண்டு போடுங்க, அப்படியே ரவுண்டு போடுங்க. அப்படியே ரவுண்டு போடுங்க. சும்மா ரவுண்டா நில்லு. நீ எங்கிட்ட வந்து அசைய வேண்டாம். சரியா? ரவுண்டா நல்லா கை கோர்த்துக்கோ, சும்மா கை கோர்த்துக்கோ. ஓகேவா? நான் பேசுறது கேட்குதா எல்லாத்துக்கும்? சரி, ரைட்டு. இப்போ ஒரு பாடல் போட்டுடலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் வந்து பண்ணணும். சும்மா நம்ம வந்து நின்றுட்டே இருக்கக்கூடாது. சரியா? நம்ம எதுவுமே கூச்சம் இல்லாமல் ஆக்ஷனோட பண்ணாதான் அந்த விஷயம் வந்து போய் சேரும். ரைட்டா? இப்போ நான் பாடுறத நீங்கள் வந்து சேர்ந்து பாட போகிறீங்க. அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ, அப்பண்ணையில் சில வாத்துக்கள் அங்கும் குவாக் 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 இங்கும் குவாக் குவாக் குவாக், அங்கும் குவாக் இங்கும் குவாக் அங்கும் இங்கும் குவாக் குவாக் குவாக். அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ, அப்பண்ணையில் சில பூனைகள் அங்கும் மியாவ் 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 இங்கும் மியாவ் மியாவ் மியாவ், அங்கும் மியாவ் இங்கும் மியாவ் அங்கும் இங்கும் மியாவ் மியாவ் மியாவ். அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ, அப்பண்ணையில் சில மாடுகள் அங்கும் மே 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 இங்கும் மே மே மே, அங்கும் மே 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 இங்கும் மே மே மே, அங்கும் மே இங்கும் மே அங்கும் இங்கும் மே மே, அங்கும் மே இங்கும் மே அங்கும் இங்கும் மே மே. அந்தோணி சாமி பண்ணையில் அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ, உய்யா உய்யா ஓ,
அப்பண்ணையில் சில காகங்கள் அப்பண்ணையில் சில காகங்கள் அங்கும் காக்கா கா இங்கும் காக்கா கா அங்கும் காக்கா கா இங்கும் காக்கா கா அங்கும் கா இங்கும் கா அங்கும் இங்கும் காக்கா அங்கும் கா இங்கும் கா அங்கும் இங்கும் காக்கா அந்தோணி சாமி பண்ணையில் அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ உய்யா உய்யா ஓ அப்பண்ணையில் சில கிளிகள் அப்பண்ணையில் சில கிளிகள் அங்கும் கீ 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 இங்கும் கீ 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 அங்கும் கீ 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 இங்கும் கீ 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 அங்கும் கீ இங்கும் கீ அங்கும் இங்கும் கீ கீ அங்கும் கீ இங்கும் கீ அங்கும் இங்கும் கீ கீ அந்தோணி சாமி பண்ணையில் அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ உய்யா உய்யா ஓ அப்பண்ணையில் சில மனிதர்கள் அப்பண்ணையில் சில மனிதர்கள் அங்கும் ஹா 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 இங்கும் ஹா 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 அங்கும் ஹா 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 இங்கும் ஹா 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 அங்கும் ஹா இங்கும் ஹா அங்கும் இங்கும் ஹா 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 அங்கும் ஹா இங்கும் ஹா அங்கும் இங்கும் ஹா ஹா ஹா. நல்லா சிரிங்க சிரிக்கலாம், பாக்கலாம் நல்லா எல்லாரும். சிரிக்கலாம். நல்லா சிரிங்க யார் நல்லா சத்தமா. சிரிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து கிளாப்பு. யார் சிரிக்கலாம்? ஹா 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 ஹா. ஹா 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 ஹா. ஹா 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 ஹா. ஹா ஹா ஹா. கடைசி வரைக்கும் சிரிக்கிறவனுக்கு பிரைஸ் கிளாப் உண்டு. சரி ரைட்டு. நல்லா இன்னொரு சிரிச்சீங்களா? தடவை ஸ்மைல் சிரிப்பு. நல்லா சிரிச்சீங்களாடா? ஹா 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 ஹா. சரி. சத்தமா. வெரி குட். அவன் நல்லா சிரிக்கிறா. சரி ரைட்டு. இது என்னன்னா உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பாடல் நம்ம சொல்லி கொடுத்தோம். இந்த பாடலோட நம்ம என்ன செய்யலாம்னா இப்படியே நில்லுங்க. இதோட நீங்கள் நின்ன மணிக்கே ஒரு விளையாட்டு பண்ணிடலாம். என்னன்னா நீங்கள் அங்கிட்ட இங்கிட்ட ஆட தேவையில்லை, ஜம்ப் பண்ண தேவையில்லை. நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் காதில் வாங்கி அதை நான் ஆப்போசிட்டாக பண்ணணும். சரியா? நான் சிறுசுன்னு சொன்னால் நீங்கள் பெருசை காமிக்கணும், பெருசுன்னு சொன்னால் நீங்கள் சிறுசை காமிக்கணும். நான் சின்ன பானை அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருசை அப்படி காமிக்கணும். இப்படின்னு கையை ஆட்டினீங்கனாலும் நீங்களாக போய் உட்காந்துருங்க, நீங்களாக வெளியேறிடலாம். சரியா? அப்போ எல்லாரும் கவனிங்க, எல்லாரும். சரியா? ஆப்போசிட்டாக பண்ணணும். ஓகேவா? நான் பெருசுன்னு சொல்லுவேன், பெருசுன்னு சொல்ல நீங்கள் என்ன செய்யணும்? சிறுசு. அப்போ நீங்கள் கவனிக்கணும். நான் பெருசு சொல்லணும்னா சிறுசு சொல்லணும். சிறுசு சொல்லும் போது டபக்குன்னு பெருசுலேருந்து நீங்கள் டபக்குன்னு இப்படி கையை கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் அவுட் ஆயிடணும். ஓகேவா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்றத நீங்கள் கவனித்து தான் உட்கார வைக்கணும். ஓகேவா? பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட். பெரிய பானை. சரி, இது ட்ரையலை எடுத்துக்கங்க. ட்ரையல் இப்ப. ஆமாம், பெரிய பானை. பெருசுனா என்ன காட்டணும்? ட்ரையல் தான் நில்லு. இப்போ பெருசுனா நீ பெருசை இப்படி காமிச்சினா அவுட்டு. பெருசுனா நீ ஆப்போசிட்டா பண்ணணும்னு சொல்லியிருக்கல. பெருசுனா நீ என்ன செய்யணும்? சின்ன பானை காமிக்கணும். சின்ன பானைனா பெரிய பானையை காமிக்கணும். மாற்றி நீ பண்ணேன்னா நீ அவுட்டு, நீனே உட்காந்துடணும். ஓகேவா? இப்போ தெரிஞ்சிருச்சா? இப்போ ஸ்டார்ட் போயிடலாமா? நீ அவுட் ஆனீங்கன்னா வெளில போயிடணும். ஓகேவா? ரைட். சின்ன பானை லேட்டாக பண்ணினாலும் அவுட் ஆயிடுவேன். சின்ன பானை நீ மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்க. உட்காரு, நீ தான் உட்காந்துக்கங்க. அப்படியே இடத்துல உட்காந்து உள்ள. மேம் சின்ன பானை, சின்ன பானை. ஏய் கையை நீ ஆக்ஷன் பண்ணிட்டே இருந்தா உட்காந்துரு கூட. எல்லாத்தையும் இப்படி இப்படி செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? பெரிய பானை. சின்ன பானை, பெரிய பானை. லேட்டா பண்ணா உட்காந்துரு. சரியா? அவுட்டா உள்ள உட்காந்துரு. பெரிய பானை. அப்படியே சர்க்கிளை சரி பண்ணி நீங்களா வந்துரு. வெரி குட். ரவுண்டை கொஞ்சம் குட்டியாக்கிக்கலாம். உட்கார ரவுண்டை கொஞ்சம் குட்டியாக்குங்க. பார்க்கறது கஷ்டமா இருக்கு. நீங்க நீங்களா பண்ண தவற ஒத்துக்கிட்டு உட்காந்துருங்க. சரியா? தவறா பண்ணீங்கன்னா நீங்களும் உட்காந்துடணும். ஓகேவா? ஓகேவா? சரி ரைட்டு. பெரிய பானை, சின்ன பானை. சின்ன
பானை அங்க பூரா அவுட்டு. யாரு? சின்ன பானை சிறுசா வச்சேன்னா அவுட் வந்துரு. ரைட்டு. பெரிய பானை பெரிய பானை ஐயா வா 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 2 பேரும் வா. பெரிய பானை வா வா. சின்ன பானை வா. நீ என்ன லாஸ்டா பண்ற? ரவுண்ட குட்டியாக்கு. அவ்வளவுதான் மேம், இந்த மேல வந்து விழுந்துருவாங்க. சின்ன பானை சின்ன பானைனா பெருசு வைக்கணும். ஆப்போசிட்டா தானே உன்னை படம் சொல்லியிருக்கேன். உள்ள வந்து உட்காந்துரு, உள்ள வந்து உட்காந்துரு. சரி பெரிய பானை இந்தா வா. யாரு பெரிய பானை வச்சது? நீ பெரிய பானை ஆக்கலையா? சிறுசு வச்சுட்டியா? சரி ரைட்டு. சின்ன பானை சின்ன பானை மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது. கை வந்து நீ ஆக்சன் பண்ணிட்டேன்னா வந்து உட்காந்துரு. பெரிய பானை தள்ளி போயா. நீ பெரிய பானையை வச்சிருக்க வா. பெரிய பானைனா என்ன செய்யணும்? சின்ன பானையை வைக்கனால பெருசாக வச்சிருக்க. சரி சின்ன பானை சின்ன பானை. ஹலோ ஏய் சின்ன பானை போ. 4 பேர் வா, 4 பேர் உள்ள வா. ரவுண்ட போடு, குட்டியா போடு. தம்பி இங்க வா. பண்ணலாமா? சரி ரைட்டு. சின்ன பானை பெரிய பானை பெரிய பானை தள்ளி போயா. யார் பெருசா கை ஆக்சன்? யாருடா? யாரு? இவனா? இல்லைன்னு சொல்றேன். சரி நில்லு. சரி இனிமேல் பண்ணா பாரு. சரியா? நீங்க தான் கவனிக்க. அவன் பாத்துரு. சரி ரைட்டு. பெரிய பானை சின்ன பானை பெரிய பானை பெரிய பானை. யாரு? அவுட்டு வா. யாரா சொல்ற? உட்கார விடா. பெரிய பானை வா உட்காரு. பெரிய பானை பெரிய பானை காமிக்க கூடாது. சின்ன பானை சின்ன பானை பெரிய பானை. 2 பேருமே உட்காருங்க. 2 பேருமே உட்காரியா. 2 பேர் மாத்தி மாத்தி பண்ணியா? சரி எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாமா? அங்க யாரு? எல்லாம் சேர்ந்து நில்லு. இங்கிட்ட வா, சேர்ந்து நில்லு. சூப்பர். கரெக்டா பண்ணவேல இங்கிட்ட வந்துரு. நல்ல நேரம் பண்ணலாமா? சின்ன பானை ஏய் கவனி. சின்ன பானை சொன்ன நீ சின்ன பானையிலே கை இருக்கு, மாறல. சின்ன பானை என்ன செய்யணும்? பெரிய பானை காமிக்கணும்ல. சரி ரைட்டு. பெரிய பானை லேட்டா பண்ண. வந்துரு வந்துரு. டென்ஷன் இப்போ உங்க மேல தான் இருக்கு. ஆமா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. சின்ன பானை சின்ன பானை எல்லோ கலர் தம்பி உட்காரியா. பெரிய பானை லேட்டா பண்ணக்கூடாது. அடுத்து உட்கார வச்சிருவோம். சரியா? லேட்டா யோசிச்சு இப்படி இப்படி சுருக்க கூடாது. ஓகேவா? சின்ன பானை சின்ன பானை ஏய் வா. பெரிய பானை பெரிய பானை சின்ன பானை பெரிய பானை. இவன் வச்சுக்கிட்டே வேடிக்கை வந்துட்டு இருக்காண்டா. யாரா குட்டி பையன்? கரெக்டா பண்றானா? வெரி குட். பெரிய பானை அந்த வா. நீ வா. பெரிய பானை சொன்னா பெருசு. பெரிய பெரிய பானை அவனை பாக்குறேன். அவன் கரெக்டா செஞ்சுட்டான். அவன் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். சரி சின்ன பானை சின்ன பானை பெரிய பானை பெரிய பானை சின்ன பானை சின்ன பானை பெரிய பானை. வா கையை காட்டிட்ட. சரி இல்லை பெரிய பானை. ஏய் வா 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 வா. 4 பேர் தான் இருக்காங்க. அடுத்து தூக்கிடுவோம். பெரிய பானை நடுவுல போயா. மேம் இருங்க மேம். நடுவுல போ. நடுவுல நில்லு. ஓகே. ஓ சரியா. தள்ளி தள்ளி நின்னுக்கியா. சரி ரைட்டு. சின்ன பானை சின்ன பானை பெரிய பானை பெரிய பானை. வா உட்காரு. நீ உட்காரு வா. இடையில இன்டராக்ட் பண்றியா? இன்டராக்ட் பண்ணாத ப்ளீஸ். ஏய் நீங்க சொல்லாத. ரைட்டா? ரைட். 2 பேர் லாஸ்ட். பெரிய பானை. ஐயோ ஏய் வா. அவனுக்கு கிளாப் பண்ணுங்கடா எல்லாரும். பேர் சொல்லுடா. பேர் சொல்லுடா. 2 பேருமே. 2 பேர் கிளாப் பண்ணு. யார் லாஸ்ட் 2 லேடிஸ் வந்தீங்களே?
லாஸ்ட் 2 லேடிஸ் யார் உட்காந்தீங்க? 2 பொண்ணு உட்காந்தீங்களா? வாங்கடா, நீங்களும் வாங்க. நீங்க 3 பேர் தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் நின்னீங்க. வா, எந்திரிச்சு வா. 2 பேர் சேமா எந்திரிச்சு போனீல. ரிஷாந்த். உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நீ வா பாப்பா. இதயம் ராஜேந்திரன். ஜொஹானா 7th போறேன். பிரசன்னா. பிரசன்னா. ஸ்டெஃபி. சூப்பர். இந்த 4 பேத்துக்கு நம்ம என்ன பண்ணிரலாம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணிரலாமா? கடைசி வரைக்கும் கரெக்ட்டா சொல்றத கவனிச்சிருக்காங்க. உங்க பேரு? அக்ஷிதா. அக்ஷிதா. நான் 5 பேருக்கு கிளாப் பண்ணிரலாமா? நல்லா கிளாப் பண்ணிரலாம். வெரி குட், சூப்பரா பண்ணீங்கடா. வெரி குட். நல்லா கவனிக்கணும். இப்படிதான் கிளாஸ்லயும் நீங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்றத கவனிச்சு பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா வருவீங்க. ஓகேவா? சரி, உட்காந்துக்கங்க. இப்ப கீழே உட்காந்துருக்கீங்க, விளையாடுறீங்கல்ல, நீங்களும் சூப்பரா விளையாண்டீங்களா இல்லையா? அப்படியே கையை நீட்டுங்க, அப்படியே கையை நீட்டுங்க. நல்லா நல்லா ஸ்ட்ரைட்டா அப்படியே உன் முதுகுக்கு கொண்டு போ. அப்படியே தட்டி கொடுத்துக்கோ. ஏன்னா நீங்களும் சூப்பரா விளையாண்டீங்கல்ல, நல்லா தட்டி கொடுத்துக்கோ. வெரி குட். உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கங்க. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி நம்ம ஒரு என்ன கவனிக்கிறீங்கன்னு பார்த்துக்கலாமா? நம்ம உட்காந்துருந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேனோ நீங்கள் பார்த்து பண்ணணும். நான் என்ன பண்ணாலும் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க? ரைட் ஹேண்ட் ஆட்டுங்க பார்ப்போம். தூக்கி ரைட் ஹேண்ட் ஆட்டுறீங்களா? அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ஆட்டுங்க. அடுத்து 2யுமே ஆட்டுங்க பார்ப்போம். ஜோரா 2 கை ஆட்டுங்க. நல்லா ஆட்டுங்க. குழந்தைக்கு தான் நல்லா பண்ணலாம்ல, கை வலி இல்லையில, நல்லா ஆட்டலாம்ல. சரியா? 2 கை ஆட்டலாம்ல. அப்படியே பாருங்க, நான் சொல்றத கவனிங்க. எல்லாரும் என்ன செய்யுங்க? மூக்கு மேல கை வைங்க பார்ப்போம். எத்தனை பேர் கணத்துல கை வச்சிருக்கீங்க? எல்லாரும் இதுல பாதி பேர் கணத்துல கை வச்சிருக்கீங்க. எதனால? நான் சொல்றதானே செய்ய சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? மூக்கு மேல தானே கை வைக்க சொன்னேன். நீங்க பாக்குறத நான் செய்ய சொன்னா? நோ, நான் என்ன செய்ய சொன்னேன்? நான் சொல்றத நீங்க செய்யுங்கன்னு சொன்னேன். நான் மூக்கு மேலதான் விரல் வைக்க சொன்னேன். நீங்க என்ன செஞ்சீங்க? என்னை பார்த்து கன்னத்துல கை வச்சீங்க. கன்னத்துல கை வைக்கலாமா? வைக்க கூடாதுல. நான் சொல்றதானே கேட்கணும். அப்போ நான் மாத்தி செய்யறேன். அதை நீங்க என்ன செய்யணும்? அந்த பொண்ணு யாரோ கேட்டா. யாரா? நீ தானடா கேட்ட? எந்திரா. உன் பேர் சொல்டா. எந்திரி, சும்மா எந்திரி. உன் பேர் சொல்லுங்க. வா. ஜோவிகா. ஜோவிகாவா? ஜோவிகா தான் கேள்வி கேட்டா. சரியா? நீங்க என்ன சொன்னீங்க? மூக்கு மேல விரல் வைக்க சொன்னீங்க. ஆனா நீங்க கன்னத்துல வச்சிருக்கீங்க. நீனு கேட்டியாடா? வா. அவதான் கேட்டாளா? இவளும் கேட்டா. ஓகே, உன் பேர் சொல்லுடா. அபூர்வா. 2 பேருமே கேட்டாங்க. என்ன, நீங்க வந்து மூக்கு மேல விரல் வைக்க சொல்லிட்டு கன்னத்துல விரல் வச்சிருக்கிறீங்க, தவறா பண்ணிருக்கிறீங்க கேட்டாங்கல்ல. அப்போ நம்ம பண்ணும்போது நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். கவனிச்சு கேள்வி கேட்கணும். ஏன் இப்படி சொல்லிட்டு நீங்க இப்படி செய்யறீங்க? அப்போ ஏன் எதற்குன்ற கேள்விய நீங்க வந்து குழந்தைகள் வந்து கேட்கறதுக்கு முதல்ல கத்துக்கறணும். சரியா? அந்த கேள்வியை 2 பேரும் கேட்டாங்க. 2 பேருக்கு நல்லா கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம என்ன கவனிக்கிறோம், என்ன நம்ம முன்னாடி உள்ளவங்க செய்ய சொல்றாங்க, அதை தான் நம்ம செய்யணும். அப்படி தவறா செய்யும் போது நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னீங்க, இந்த மாதிரி செய்யறீங்கன்ற கேள்வியை என்ன செய்யணும்? தயங்காம கேட்கணும். ஓகேவா? அடுத்து ஒரு பாடல் விளையாட்டு போக நம்ம இதுலயே வந்து நம்ம போயிடக்கூடாது. இன்னும் சில விஷயங்களை நீங்க கத்துக்கிறணும். அந்த வகையில சில எக்ஸ்பிரிமெண்ட் வந்து உங்களுக்கு வானவில் மன்ற கர்த்தாளர்களாகிய அக்காமார் செய்ய இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கடை சொல்லி வரீங்களா? ஓகே. அவங்க என்ன பண்ணி காமிக்கிறாங்க? மேக்ஸ் ஆடா? அவ என்ன பண்ண போறா? கொஞ்சம் இடம் விட்டு இந்த சைடு உட்காருங்க. சென்டரா மட்டும் கொஞ்சம் இடம் விட்டுருங்க. இவ பக்கத்துல தான் இருக்கா. ஒன்றும் பயப்படாதடா. உங்க தம்பியா பாப்பா?
மேக்ஸ் ஆடா பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? பெரிஸ்கோப். ஓகே அக்கா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னால அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாமா? ஹேண்ட்ஸ் டவுன் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன் ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே இப்போ மாத்தி சொல்லுவேன், ஸ்பீடா சொல்லுவேன். சரியா? ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன் ஹேண்ட்ஸ் டவுன் ஹேண்ட்ஸ் அப் ஹெட் ஷோல்டர் ஹேண்ட்ஸ் அப் ஷோல்டர் ஹேண்ட்ஸ் டவுன். சொல்லவா? 4 சொல்லிருக்கேனா? ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன் ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன் ஷோல்டர் ஹெட் 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 ஹெட். வெரி குட் வெரி குட். நல்லா காட்டுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. இங்கே கவனி, இங்கே கவனி. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் பார்க்க போறோம். பிசிக்ஸ்ல மேக்னெட்டிக்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? மேக்னெட்டிக்னு படிச்சது இல்ல, படிக்கலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறோம். காந்தம் எல்லாருக்குமே தெரியும்ல. காந்தத்தை வச்சு நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. கரெக்டா? என்னென்ன விளையாண்டுருப்பீங்க நானே சொல்றேன். மண்ணள்ளி போட்டு ஒரு பேப்பருக்கு மேல வச்சு பேய் ஆட்டம் ஆடி இருப்பீங்க. கரெக்டா? ஆமாவா? எங்க விளையாண்டவங்கள கை தூக்கு பார்க்கலாம். வெரி குட். இந்த மேக்னெட்டை பத்தி தான் இப்போ அக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இது லெசன்ல இருக்கு. ஸோ இப்போ அந்த அக்கா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஜாலியா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. ஓகேவா? ஒரு கிளாப் கொடுத்துடலாமா அக்காக்கு? இப்போ வந்து என்னது 2 வகையான காந்தம் இருக்குது. ஒன்று வந்து இயற்கை காந்தம், இன்னொன்று வந்து என்னது செயற்கை காந்தம். இயற்கை காந்தன்றது என்னது, நம்ம மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறது. சரியா? பூமிக்கடியிலேருந்து. அது வந்து வடிவமற்றது, கரெக்டான வடிவமாக இருக்காது. என்னது ஒட்டிக்கிறோமா? ஆமாப்பா ஆமாம். சரியா? ஆனால் செயற்கை காந்தன்றது நமக்கு தேவையானது. காந்தம் இது மாதிரி நம்ம யூடிவ காந்தம் நமக்கு வந்து தேவையான காந்தத்தை நமக்கு ஏற்ற வடிவத்தில் நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம காந்தத்தை சுற்றி என்ன இருக்கும்? காந்தப்புலம் இருக்கும். சரியா? அந்த காந்தப்புலம் வந்து அந்த கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும். அந்த காந்த விசை கொடுக்காது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு நகரும் பாம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். ஓகேயா? இங்கே பாருங்கள். இப்போ அந்த காந்தம் இருக்கா? இந்த ஊசி இருக்குது. இந்த ஊசி நம்ம தனியாக விட்டோம்னா என்ன செய்யுது? கீழே போயிருதா? இப்போ பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஊசிக்கும் இந்த காந்தத்துக்கு இடையில கேப் இருக்கா? அப்படியே இந்த ஊசி நிற்குதாப்பா? நிற்குதா? அதான் அந்த காந்தப்புலம் இருக்கிற வரைக்கும் அந்த ஊசி என்ன செய்யும்? ஸ்ட்ரைட்டாக நிற்கும். நிற்குதா? அதான் எதுக்கு அப்படி இருக்கு? அதை சுற்றி என்ன செய்யணும்? காந்தத்தை சுற்றி என்ன இருக்கு? காந்தப்புலம் இருக்கு. என்ன இருக்கு? காந்தப்புலம் இருக்கு. இப்போ நகருதா? பாம்பு மாதிரி நகருதா? பாம்பு மாதிரி நகருதா? பாம்பு மாதிரி பக்கத்தில் இங்கே பாருங்க. அவங்க பண்ணுறாங்க. அந்த வந்து டச் பண்ணலை. அவங்க காந்தம் வந்து அந்த ஊசி டச் பண்ணலை. ஆனாலும் வந்து அது நிற்கிது பாருங்க ஸ்டாண்டர்டாக. நம்ம தனியாக பச்சோம்னா ஊசி வந்து கீழே விழுந்துருதா இல்லையா? அந்த அக்கா வச்சுருக்குறாங்க பாருங்க. யாராவது செய்யலாமா? எந்திரிச்சு வாங்க. சரி ரைட்டு. உட்காரு. அண்ணே வந்துட்டான். அவன் பேர் சொல்லிட்டா பண்ணுவான். பேர் சொல்லு. யோக சஞ்சய். யோக ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரி ரைட். அவன் பண்ண போகிறான். உங்களுக்கு அக்கா மாதிரி அவனும் பண்ணி காமிக்க போகிறான். அவன் பண்ணட்டும். அங்கே வச்சு பண்ணு. திரும்பி பண்ணு.
பிடிச்சிட்டு வா, அது டான்ஸ் ஆடுதுடா. அப்படியே காமி. வெரி குட். காமி. தெரியுதா அவன் பண்ற? தெரியுதாடா? பா, டான்ஸ் ஆடுதா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். யாராவது ஒரு ஆள் இரு. உட்காரு 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 உட்காரு. நாங்கள் ஒவ்வொரு ஆளாக கூப்பிடுவோம். உட்காரு உட்காரு. அடுத்து இன்னும் நிறைய இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தலாம் வரலாம். சரி சரி. வா, எந்திரிச்சு வா, நீ வா ஓடியா. அழுகக்கூடாது. சரி, அண்ணனுக்கு கிளாப் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணிருங்க. ரைட்டு. காந்தத்துக்கு பிடிச்சிக்கோ. ஓகேவா? ரைட்டு. தெரியுதா அவன் பண்ணுறது? சரி, ரைட்டு. அடுத்து நீங்கள் யாராவது ஒரு ஆள் பண்ணு. அக்காட்ட கொடு, லேடிஸ் ஒன்று பண்ணட்டும். சரி, நீ உட்காரு. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் உனக்கு. சரியா? ஓகேவாயா? நீ உட்காரு. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் உனக்கு தான். ஓகேவா? சரி, உட்காரு. கூப்பிடுவேன், நீ உட்காரு. அடுத்து கூப்பிடலாம். தெரியுதா? அப்படியே போ, ஒரு ரவுண்ட் போ. நீ போ. தெரியுதா? ஈர்க்குதா? ஓகே, ரைட்டு. சரி, ரைட்டு. அவளுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டு நான் கூப்பிடுவேன். ஓகேவா? ஓகே. அடுத்து என்னடா பண்ண போகிறேன்? அடுத்து பெரிஸ்கோப் பண்ணி காமிக்க போகிறாங்க உங்களுக்கு. இது வந்து என்னது, ராணுவ வீரர்கள் யூஸ் பண்ணுறது. எப்படின்னா, இப்போ அண்டை நாடுக்காரங்க வருவாங்கள்ல, வர்றப்ப அவங்கள வந்து நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தோம்னா நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்களே. அப்போ அவங்க பதுங்கும் குழியிலேருந்து என்ன செய்வாங்க, ஒரு பெரிஸ்கோப் வச்சு அங்கே வர்றவங்களை என்ன செய்வோம், தூரமாக வர்றவங்களை என்ன செய்யணும், இது மட்டும் மேலே இருக்கும். அவங்க பதுங்கும் குழியில் இப்போ இதுதான் பதுங்கும் குழின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே வச்சுக்குவாங்க. சரியா? இதுக்கு கீழே ஏதாவது ராணுவ வீரர்களாக இருந்து அங்கே தூரமாக வர்ற அண்டை நாடுக்காரங்களை பார்த்து என்ன செய்வாங்க, அவங்க தாக்குவாங்க. சரியா? இந்த பெரிஸ்கோப்பில் இங்கே நம்ம உள்ளே பார்த்தோம்னா தூரமாக இருக்கிற பொருளே நம்ம பக்கத்தில் தெரியும். சரியா? சரி, வாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. யார் இதுல அமரன் படம் பார்த்திருக்கா? கை தூக்கு. உட்கார்ந்து பேசுங்க. யார் எல்லாரும் உட்காரலாம். இந்த அமரன் படத்துல ஒரு பதுகுழிக்குள்ள பதுங்கி இருந்து மேல வரவங்களை பாப்பான் பாத்தீங்களா? அதுதான் இந்த பெரிஸ்கோப். இந்த பெரிஸ்கோப்ல கீழ இருந்து பார்த்தா, அதாவது சப்மரைன் இருக்கு பாத்தீங்களா? சப்மரைன்னா எங்க இருக்கும்? கடலுக்கு அடியில இருக்கும். கடலுக்கு அடியில இருந்து ஆப்போசிட்ல நம்மள அட்டாக் பண்ண யாராவது வருவாங்க இல்லையா, அவங்கள வாட்ச் பண்றதுக்காக தான் இந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்றாங்க. சரியா? இப்போ இந்த பெரிஸ்கோப் எப்படி செயல்படுது அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம சைடுல இருந்து இந்த அக்கா வர போறா. கை தூக்குனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான். இந்த அக்கா வர போறா. அவ வந்து இங்க இருந்து அந்த கேமராவை பார்க்க போறா. இந்த கேமராவை அக்கா பார்க்க போறா. சரியா? உங்க சார்பா இந்த அக்கா வந்திருக்கா. சரியா? ஒரு கிளாப் கொடுத்துருங்க. பேர் சொல்லுடா. உன் பேர் சொல்லு. ஹர்ஷவர்தினி. நீ பாத்தீங்கன்னா அந்த கேமரா தெரியுதான்னு பாருங்க. இதுல இருந்து பார்த்தா இங்க உங்க கேமரா தெரியணும். தெரியுதா? வெரி குட். சரி, இப்போ இந்த சைடுல இருந்து இந்த அண்ணாவை நான் கூப்பிட்டிருக்கேன். ஆரஞ்சு கலர் சட்டை அண்ணா. வெரி குட். கிளாப் பண்ணுங்க அண்ணாக்கு. உங்க பேர் என்னம்மா?
என்னம்மா தெரியுது? கேமரா கிட்ட இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, வெரி குட். இப்போ இது எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றத இந்த அக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னைக்கு போய் வீட்டில் நீங்கள் இது எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? யார் யார் செஞ்சு பார்ப்பீங்க? சூப்பர் சூப்பர். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அந்த மருந்து இதெல்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, டானிக்கை வாங்குவோம்ல, அந்த டப்பா தான் இது. பேஸ்ட் பாக்ஸு, டானிக் டப்பா அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டப்பா எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம இந்த முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேலே ஒரு கண்ணாடி கீழே ஒரு கண்ணாடி, சரியா? 45 டிகிரி அந்த கோணத்தில் என்ன செய்யணும், 2 கண்ணாடி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஓப்பன் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல ஓப்பன் இருக்கணும், சரியா? அதே போல் இதுக்கு வந்து இங்கே ஓப்பன் இருக்கணும், இங்கே ஓப்பன் இருக்கக்கூடாது, சரியாப்பா? இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த மேலே வெளியே இருக்குது தெரியும். ஓகேயா? பார்த்துட்டீங்களா? பேஸ்ட் பாக்ஸ் அல்லது டானிக் ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பெருசாக செய்கிறதுனா பெருசாக கூட எடுத்துக்கலாம், பெரிய பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் ஹோல் போட்டிங்கன்னா அப்படியே இதுக்கு பேக் சைடு திருப்பி கீழே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மிரர் சொருகியிருக்காங்க பார்த்தியா அக்கா, 45 டிகிரி ஆங்கிளில் இருந்தால் தான் இந்த கண்ணாடியில் இது பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி உன் கண்ணுக்கு தெரியும். அந்த ஆங்கிள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? பெரிஸ்கோப். ஒரு ரவுண்ட் போய் காமிச்சிட்டு வந்துருங்க. வருவாங்க 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 வருவாங்க. கிட்டத்தில் இல்லை, அது மேக்ஸ் அடுத்து நீ என்ன பண்ண போகிற? அப்படியா? மேம் ஒரு நிமிஷம் லைனா கொடுத்து விடலாம். உட்காருங்க, காமிச்சிடலாம். உட்காருங்க, காமிச்சிடலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமிச்சிடலாம். உட்காருங்க மேம், முன்னாடி வந்துருங்க மேம் ப்ளீஸ். மொத்தமாக எல்லாரும் உட்காந்துடலாம். நாங்கள் இங்கே பெறுவே நீ அடுத்தடுத்து பார்க்கணுன்னா கொண்டு வரையில வாட்ச் பண்ணிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நமக்கு டைமிங் கம்மியாக தான் இருக்கு. ஹாய் சரியா? ஹாய் 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 பாயா ஹலோ ஹலோ சொல்லணும். ஹாய் ஹலோ ஹாய். நான் ஹாய் சொன்னா நீ ஹலோ சொல்லணும். ஹாய் 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 ஹலோ. வெரி குட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். அடுத்து வந்து மேக்ஸ் பண்ண போகிறாங்க கார்த்திகா அக்கா. உங்களுக்காக டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறாங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி என்ஜாய் பண்ணுறீங்களா? அறிவியல் கற்கன்னு இந்த கோடை அறிவியல் திருவிழாவில் போன வாரம் வந்து வந்திருப்பீங்களா? போன வாரம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இல்லையா? புதுசாக வந்திருக்கீங்களா? சரி, போன வாரம் வந்தவங்களாம் கொஞ்சம் கை காமிக்கலாமா? வெரி குட் வெரி குட். நிறைய பேர் வந்திருக்கீங்க. போன வாரம் உங்களுக்கெல்லாம் ஜாலியாக போச்சா? இல்லையா? ஜாலியாக போச்சா? சயின்ஸ் சாங்கு எப்படி இருக்கு? சயின்ஸ் சாங்கு கேம்ஸ் எல்லாம் நல்லா போகுதா? இப்போ போர் அடிக்குதா? ஒரு பாடல் போடலாமா? ஒரு டான்ஸ் போடலாமா? பாடல் ஒன்று பண்ணிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு ஒரு பாடல் போடலாம். சரிங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் மேக்ஸ் பண்ணுறேன். அக்கா பேர் என்னன்னா கார்த்திகா. சரிங்களா? ஸ்டெம் எஸ்ஆர்பியா வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன். அக்கா இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸில் ஷேப்ஸ் பற்றி சொல்ல போகிறாங்க. போன தடவை பர்த்டே டேட் கண்டுபிடிச்ச ஞாபகம் இருக்கா? யார் யாருக்கு ஞாபகம் இருக்கு? வெரி குட் வெரி குட். ஆனால் வராதவங்க நிறைய பேர் இருக்கீங்களா? எங்க வராதவங்க கை தூக்குங்க. போன தடவை அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? இதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கேமு, மேக்ஸ் கேமு. என்ன கேமு? மேக்ஸ் கேம். என்ன கேமு? மேக்ஸ் கேம். கேட்கவே மாட்டேங்குது. கேட்கவே சூப்பர் சூப்பர். குட் குட். சரி, அப்ப மேக்ஸ் தான் பண்ண போறாங்க.
பண்ணு பண்ணு. அப்படியே ஒரு 6 பேரா ரவுண்டா உட்காந்துருவோமா? உட்கார்ந்த இடத்துலயே பேசவே வேண்டாம். 6 பேர் அப்படியே ரவுண்டா வா. அப்படியே ஒரு சர்க்கிள். தம்பி அப்படி போய்க்கோ. அவ்வளவுதான். நீங்களாவே சர்க்கிளா போட்டுக்க. சூப்பர் சூப்பர். ஒரு குரூப் சூப்பர், 2 குரூப், 3, 4, 5, 6 எல்லாம் சூப்பர் சூப்பரா போட்டீங்க. இந்த சைடு 6 பேரா உட்காரு. பயங்கர கோஆர்டினேட்டா இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். காமிக்கவா? எல்லாரும் உட்காரட்டும். பேப்பர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அப்படியே எல்லாரும் சேர்ந்து உருப்பா ஃபார்ம் பண்ணி பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு பாடல் கூட ஆட வைக்குவாங்க. உட்காந்துட்டாங்கன்னா பேப்பர்ஸ் கொடுத்தா என் கூட சேர்ந்து பண்ணிடுவாங்க. எல்லா பேப்பரும் குரூப்புக்கு 2 பேப்பர். என்ன பண்ண பேப்பர் எல்லாரும் கைக்கு வந்துருச்சா? பேப்பர் வராதவங்க வாங்கிக்கோ. ஒரு குரூப்புக்கு 2 பேப்பர் கொடுப்பாங்க. ஒரு குரூப்புக்கு 2 பேப்பர். இன்னொரு பேப்பர் வாங்கிக்கோ. ஒரு குரூப்புக்கு 2 பேப்பர் கையில் வந்துருச்சா? 2 பேப்பர். இன்னொரு பேப்பர் வாங்கிக்கோ. பேப்பர் கையில் வாங்கு. ஓகே, பேப்பர் எல்லாரும் கையில் வந்துருச்சா? பேப்பர் இருக்காடா? சரி, ஒன்று ஓகே வச்சுக்கோ. ஒன்று வச்சு பண்ணு. நீ செய்ய ஆரம்பிச்சு. ஓகே, ஒன்று இருந்தால் பரவாயில்ல. பார்த்து பண்ணு. அக்கா என்ன பண்ணுறான்னு பார்த்து பண்ணுங்க. சரி. பேப்பர் யார்கிட்ட 2 பேப்பர் இருக்கு தங்கம்? ஒரு பேப்பர் பக்கத்துல கொடுத்துக்கோ. எந்தெந்த டீம்ல 2 பேப்பர் இருக்கு? ஒரு பேப்பர் கொடுத்துருங்களா அக்காட்ட? எந்தெந்த டீம்ல 2 பேப்பர் இருக்கோ ஒரு பேப்பரை அக்கா கிட்ட கொடுத்துருங்க. யார்கிட்ட பேப்பரே இல்ல தங்கம்? யார்கிட்ட பேப்பரே இல்ல? நான் அங்க கொடுத்துருமா. ஒரு டீமுக்கு ஒரு பேப்பர். 2 பேப்பர் வச்சிருக்கவே பக்கத்துல ஒரு பேப்பர் கொடு. எல்லாருக்கும் பேப்பர் வந்துருச்சா? எல்லாருக்கும் பேப்பர். அண்ணா அங்க டீமுக்கு வரல. பேப்பர் வந்துருச்சா? பேப்பர் எல்லா டீம்ல இருக்காமா? இன்னும் அங்க ஒரு தம்பி ஏதோ டீம் இல்லாம இருக்கான். உட்காருங்க. இந்த டீமோட ஜாயின் பண்ணு. இங்க வா, இந்த டீமோட ஜாயின் பண்ணு. ஹாய், இங்க உட்காரு. ஹலோ ஹலோ, ஆக்டிவா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் டவுன். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்துட்டு அவளுக்கு ஒரு பேப்பர். இந்த பேப்பர் என்ன ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா? செவ்வாய் வடிவத்தில் இருக்கு. சரி, ஓகேங்களா? இங்க கவனி. இங்க கவனிச்சேனாதான் தெரியும் உனக்கு. ரெக்டாங்கிள் செவ்வாய் வடிவத்தில் இருக்கு. இந்த பேப்பர்ஸ் இதை வந்து என்ன செய்ய போறோம்னா, மடிச்சு என்ன ட்ரையாங்கிள் மாதிரி பண்ண போறோம். 2 ட்ரையாங்கிள் வந்துட்டு இதை கட் பண்ணி எடுக்க போறோம். இந்த ரெக்டாங்கிள் வந்து இருக்கிற இந்த பேப்பரை நம்ம வெவ்வேறு வடிவங்களா கொண்டு வரலாமா? கொண்டு வர முடியுமா? முடியும்ல. நம்ம ஒரு 5 விதமான வடிவங்கள் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த செவ்வகத்தை வச்சு உருவாக்க போறோம். சரியா? இது எப்படி உருவாக்குறது அப்படின்னா, அதுக்கு இந்த பேப்பர்ஸை நம்ம கட் பண்ணணும். நம்மக்கிட்ட கட் பண்ண என்ன வேணும்?
ஆனால் சிஸ்ஸரே இல்லாமல் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். கையை வச்சு என்ன செய்ய போகிறோம்? கட் பண்ணோம். நம்ம அப்படியே ஸ்கூல்லலாம் ஃபேன்லாம் விசிறி செய்ய மடிப்பீங்கல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மடித்து இப்போ இதை கட் பண்ணலாம். அப்போ அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு அமைதியாக கேட்டால் தான் நீங்கள் வந்து மடித்து அதை கட் பண்ண முடியும். சரியா? யாரெல்லாம் பேசுகிறீங்களோ அந்த டீமை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம், அவங்க செய்ய வேண்டாம். அப்படி பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? நோ, எல்லாரும் அமைதியாக இருங்க. சரியா? சரி. இப்போ இந்த பேப்பரில் பேப்பரை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, பேப்பரை வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு இந்த கார்னர்ஸ் 2 கார்னர்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மலை மாதிரி 2 மலை ஸ்கில்ஸ் இருக்குல்ல, ஸ்கில் மாதிரி வரும், இப்படி மடிக்கணும். ஸ்கில்ஸ் மலை ஸ்கில்ஸ்னா மலை மலைக்குண்டுகள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? மலை எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல? திருப்பரங்குன்றம் மலை, அலர்கோவில் மலையெல்லாம் இருக்குல்லடா. ஆமாம் ஆமாம். பண்ணோம்னா 2 மலை தெரியுதா? வருதா? இப்படி மடிச்சுக்கோ. அக்கா பாரு, அக்கா என்ன பண்றாங்கன்னு பாரு. 2 முனையும் பிடிச்சுக்கோ. தான் பண்ணியிருக்கான் அவன், கரெக்டாக பண்ணி. இது கரெக்டு. கரெக்டாக பண்ணியிருக்கான் அவன். மேலே தூக்கி காமி பார்ப்போம். செஞ்சவெல்லாம் மேலே தூக்கி காமி. அவன் கரெக்டாக பண்ணியிருக்கா. ரெண்டு கார்னர்ல கையை பிடிச்சு மடக்கு பேப்பரை. காமி பண்ணிட்டியா? நல்ல ரெண்டு கார்னரை நல்லா மடக்கு காமி. இது தவறு. சரி, அவன் பண்ணட்டும், அவன்கிட்ட இருக்கு. எல்லாருக்கும் வந்துருச்சா பேப்பர்? எல்லாரும் பண்ணிட்டியா? தூக்கி காமி. பண்ணியிருக்கான் அவன், கரெக்டாக பண்ணியிருக்காங்க. வெரி குட் வெரி குட். கரெக்டு தாங்க. முதல் மிஸ்டேக்காக பண்ணியிருந்தாங்க. கீழே வச்சு தேய்ச்சிக்கோ. பேப்பரை கிழிக்கணும்னா நல்லா நெய்யில் வச்சு அப்படியே தேய்ப்பீங்கல்ல. எத்தனை பேர் தேய்ச்சிருக்கீங்க? எல்லாரும் தேய்ச்சிருப்பீங்க. அதே மாதிரி தேய்ச்சிட்டு ஷேப்பாக நம்ம கட் பண்ண போகிறோம், கிழிக்க போகிறோம் பேப்பரை. ஓகேவா? எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. சரி, இங்கே கவனிங்க. அவங்க என்ன போகிறாங்க, அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க. இங்கே கவனிச்சாதான் நீங்கள் செய்ய முடியும். அதை நம்ம இப்போ கிழிக்கலாமா? அப்படியே பேப்பரை கிழிக்கலாமா? கொஞ்சம் அப்படியே நிதானமா கிழிச்சிங்கன்னா தான் பேப்பர் வரும். மடிச்சது நல்லா நல்லா தேய்ச்சி விட்டுக்கோ. தேய்ச்சி விட்டுக்கோ. அதை வந்து நீ கிழிக்கணும். சூப்பரா செஞ்சிட்டீங்க. அந்த ஆள் பண்றான் பாரு, அந்த கிழிச்சான். பேர் என்ன? நல்லா தேய்ச்சி விட்டுக்கோ. சிவனியா சூப்பரா செஞ்சிட்டாங்க பாருவே. ரெண்டா அழகா கட் பண்ணிருக்காங்க பாரு. இதே மாதிரி ஷேப்பா எல்லாரும் கட் பண்ணுங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோ, அப்பதான் உனக்கு வரும். வெரி குட். இந்தாங்க, நீங்களும் கிழிச்சுக்கோங்க. ஏன் செக்யூரிட்டி எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு கரெக்டா கிளி.
வெரி குட். அதான் நிறைய டீம் ரெடி ஆயிட்டீங்க போல, நிறைய டீம் ரெடி ஆயிட்டீங்க. வெரி குட். கீழே வச்சு தேய்ச்சி விட்டுக்கோ. நல்லா தேய்ச்சுக்கோங்க. கீழே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோ. சார் நல்லா 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 ஃபோல்ட் பண்ணிக்கங்க. சூப்பர் சூப்பர். கீழே வச்சு தேய்டா, கீழே வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டு கிளி. சரியா? இதுமே இந்த மோனை இல்ல, நீ தப்பா தான் பண்ணிருக்க. வெரி குட் வெரி குட். யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா கேட்கலாம், நாங்க வரப்படும். சூப்பர். ஸ்கேல் வச்சுக்கீங்களா? சின்ன ஸ்கேல் வச்சுக்கோங்க. எல்லாரும் பேப்பரை கிழிச்சாச்சா? ரெண்டா கிழிச்சாச்சா? ஓகே 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 ஓகே. இப்படி வச்சு கிளிடா. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் பேப்பர் கொடுத்தாங்களாக்கா, அதை நீங்க பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சிங்க. இப்போ 2 பேப்பரா கிடைச்சிருக்கு. ரெண்டுமே ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைச்சிருக்கா? எல்லாரும் காமி பார்க்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைச்சிருக்கா? கரெக்ட். எல்லாரும் காமிங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். 2 ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கா? ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து கட் பண்ணி 2 ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்க தான் இப்போ வந்துட்டு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள எவ்வளோ திறமை இருக்கு நான் பார்க்க போகிறேன். இந்த 2 ட்ரையாங்கிளை வச்சு என்னென்ன ஷேப் வரணும் நீங்கள் பண்ணிக்க. கவனிங்க கவனிங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு. ஹாய் ஹாய். எவ்வளோ அமைதியா இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ அமைதியா இருக்கு பார்த்தீங்களா? சரி, இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளை வச்சு வேற ஏதாவது ஷேப் உங்களால செய்ய முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. நீ தான் வந்து தயார் பண்ணணும், பாத்துக்கோ. அப்படியே அப்படியே முழு பேப்பரா செய்யணும். இப்போ யார் ஃபர்ஸ்ட் பண்றீங்களோ அவங்க கேன் ரைஸ் பண்ணி காமிக்கலாம். சரியா? ரெண்டு பேப்பரை வச்சு இங்க வா. உன் பேர் என்னடா? ஹாய் கவனிங்க. ஹாய் சொல்றேன்ல. ஹாய். இங்க கூட வேட்ட கூட. ஹலோ. என்னது பட்டமா? பேர் இங்க பாரு. தக்ஷயாஸ்ரீ. இது என்ன தக்ஷயாஸ்ரீ வந்துட்டு ஒரு ஷேப் வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? கவனிங்க என்ன ஷேப் பண்றாங்கன்னு. பட்டம். டைமண்ட். டைமண்ட். நீ என்ன ஷேப்? வெரி குட் வெரி குட் வெரி குட். இங்க ஆமா இவங்க ஒரு முக்கோணம். அபூர்வா, I made a triangle. நான் triangle பண்ணேன். 5th ல இருந்து 6th போறேன். இங்க வாயா. எரிக் ஜோயல். வா தேவா. ஸ்கொயர். ரெண்டு டேபிள் இருக்கு போகுது. கங்கா ஸ்ரீ. அஃப்ராயாஸ். ஓகே, உன் கையில உள்ள பேப்பரை வச்சு இந்த மாதிரி நீனா சேஃப் தயார் பண்ணு. டைமண்ட் சேஃபாடா? அக்கா வந்து ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிருக்கா. நீங்க டைமண்ட் கண்டுபிடிச்சிருக்கா. கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க. உன் பேர் சொல்லுடா. அபூர்வா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இது மாதிரி நீங்களும் வந்து கண்டுபிடிங்க. கட் பண்ணி கொண்டு வரீங்க. கட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கல பேப்பரை. ஓகே,
இது ஒரு வடிவம்க்கா, இது இணையகரம்க்கா. இங்க பாருங்களே, ஒரு 4 பேர் ட்ரை பண்ணிருக்காங்க பாரு. ஒரு செவ்வக வடிவ ரெக்டாங்கிள் ஷேப் பேப்பர்ல அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க பாரு. இங்க பாரு, இந்த ஒரு வடிவம் கிடைச்சிருக்கு. தள்ளிக்கமா, இங்க பாருங்க. பட்டம் செய்வீங்களா? பட்டம் யார் யார் விட்டுருக்கீங்க? பட்டம் செஞ்சிருக்கீங்களா? பட்டம் இப்படிதான் இருக்குமாயா? பட்ட வடிவத்துல செஞ்சிருக்காங்க. பெரிய ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்களும் ஒரு பட்டம் செஞ்சிருக்கீங்க. பட்டம் செஞ்சிருக்காங்க. சோ ஒரு வெரி குட். நீங்க வாங்க. முயல் காதெல்லாம் செஞ்சிருக்காங்கம்மா. முயல் காதெல்லாம் இருக்கு. பட் இது வந்து ஒரு ஷேப் இல்ல, அழகா இருக்கு பாக்குறதுக்கு, அவ்வளவுதான். சூப்பர். என்னென்னமோ செஞ்சிருக்கீங்க. இங்க என்னமோ பண்ணிருக்கா. இங்க பாருங்களே, மடிக்காம பண்ணணும். அழகழகா செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ இங்க நிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? எல்லாத்துக்கும் ஒரு கிளாப் பண்ணிருங்க. சரி ரைட். இப்போ அடுத்து ஒரு பாடல். பழையபடி எல்லாரும் உங்களுடைய வரிசைக்கு வந்துருங்க. வரிசைக்கு வந்துருங்க. இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த இடத்த விட்டுருங்க. ஒரு 10 பேர் லைனா நிக்கலாமா? 10 லைனா நில்லுங்க பாப்போம். இந்த ஊட பண்ணி வச்சுக்கடா. ஒரு பாடல் ஒரு 10 நிமிஷம். வெரி குட் வெரி குட். நீனே வச்சுக்கோ. இந்த இடத்த விட்டுறலாம். சென்டர் ஆரம்பிச்சிடலாமா? ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ. 1 2 3 1 2 3 1 2 3 ஆரம்பிச்சிடலாமா? இப்போ ஒரு பாடல் நான் என்ன ஆக்ஷன் பண்றேனோ நீனும் அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். சரியா? பிப் பி பி டும் டும் டும். 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 தாத்தாவுக்கு கல்யாணம், தடபுடலா சாப்பாடு, தடபுடலா சாப்பாடு. தாத்தாவுக்கு கல்யாணம், தாத்தாவுக்கு கல்யாணம். தடபுடலா சாப்பாடு, தடபுடலா சாப்பாடு. போட்டா போட்டி நாட்டியம், போட்டா போட்டி நாட்டியம். பெரிய வித்வான் கச்சேரி, போட்டா போட்டி நாட்டியம், போட்டா போட்டி நாட்டியம். பெரிய வித்வான் கச்சேரி. பிப் பி பி டும் டும் டும். ஆக்ஷன் ஆக்ஷன். பிப் பி பி டும் டும் டும். பந்தலிலே விளக்குகள், பந்தலிலே விளக்குகள். பல நிறத்தில் எரியுது, பல நிறத்தில் எரியுது. பந்தலிலே விளக்குகள், பந்தலிலே விளக்குகள். பல நிறத்தில் எரியுது, பல நிறத்தில் எரியுது. சிந்தை கவரும் ரேடியோ, சிந்தை கவரும் ரேடியோ. சினிமா பாடல் பாடுது, சினிமா பாடல் பாடுது. சிந்தை கவரும் ரேடியோ, சிந்தை கவரும் ரேடியோ. சினிமா பாடல் பாடுது, சினிமா பாடல் பாடுது. பிப் பி பி டும் டும் டும். 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 20க்கு 20ஆம், 20க்கு 20ஆம். என்றோ நடந்து போச்சுதாம், எங்கோ நடந்த போச்சுராம். 60க்கு 60ஆம், 60க்கு 60ஆம். ஆசி வழங்க நடப்பதாம், ஆசி வழங்க நடப்பதாம். 20க்கு 20ஆம், 20க்கு 20ஆம். என்றோ நடந்து போச்சுதாம், என்றோ நடந்து போச்சுதாம். 60க்கு 60ஆம், 60க்கு 60ஆம். ஆசி வழங்க நடப்பதாம், ஆசி வழங்க நடப்பதாம். பிப் பி பி டும் டும் டும். பிப் பி பி டும் டும் டும். பிப் பி பி டும் டும் டும்.
பாட்டி பொண்ணு ஆயிட்டா, பட்டு சேலை உடுத்திட்டா, பட்டு சேலை உடுத்திட்டா, பாட்டி பொண்ணு ஆயிட்டா, பாட்டி பொண்ணு ஆயிட்டா, பட்டு சேலை உடுத்திட்டா, பத்து சேலை உடுத்திட்டா, கூட்டம் கூடி போச்சுடா, கூட்டம் கூடி போச்சுடா, கும்மாளமேன காச்சுதான், கூட்டம் கூடி போச்சுடா, கூடி போச்சுடா, கும்மாளமேன காச்சுதான், காச்சுதான், பிப்பி பி டும் டும் டும், பிப்பி பி டும் டும் டும், பிப்பி பி டும் டும் டும், பிப்பி பி டும் டும் டும். சரி ரைட், நல்லா இருந்துச்சா பாடல்? சரி ரைட், இப்படியே நம்ம நின்றுக்கலாமா? உட்காருங்க. உட்கார்ந்த உடனே ஒரு சின்ன ஒரு வந்து மேஜிக் உங்களுக்கு, சரியா? உட்காருங்க, மேஜிக் உட்காருங்க எல்லாரும், இடம் விட்டு உட்காரு. இந்த கயிறு தங்க நடுவுல கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே உட்காந்துக்க. இரு, அவங்க நிற்காட்டும். இப்போ ஏமாத்துவாங்க. மேஜிக்லாம் நம்ப முடியாது, ஏமாத்துவாங்க. யார் சொல்றது? யார் சொல்றதுன்னா புரியல. டேய் உட்காருங்க, உட்காருங்க. யோகா செஞ்சே, ஃபுல் நேம் யோகா செஞ்சே, பாதி நேம் யோகி. யோகா சஞ்சய் சொல்றாரு மேஜிக்லாம் நம்ப முடியாது, ஏமாத்துவாங்களாம். ஆமா ரைட், நல்ல பையன். அவனுக்கு கிளாப் பண்ணுங்க. ஏமாத்துவாங்கன்றத கண்டுபிடிச்சிருக்கான் பாரு முத. இது வந்து மந்திரமா தந்திரமா? இது என்ன செய்வாங்க நிறைய பேர்? இதெல்லாம் யார் பண்ணுவா? மந்திரம் தந்திரம்லாம் யார் பண்ணுவா? ஏய் மேஜிக்டா, அமைதியா பாருங்க. மேஜிக் மேஜிக் மெஜிஷியன் பண்ணுவாங்க. ஆனாலும் நிறைய வந்து தந்திரங்களை யார் பண்ணுவா? சாமியார்களும் பண்ணுவாங்க. பண்ணி நம்மளெல்லாம் ஏமாத்துவாங்க, முட்டாளாக்குவாங்க. நம்ம அதுலெல்லாம் வந்து இது வந்து என்ன, நம்ம அறிவியல் இது இயக்கம் நம்மளுக்கு அறிவியல் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, எந்த ஒரு பொருளை செஞ்சு காமிச்சாலும் அதில் ஏன் எதற்குன்ற கேள்வியை நம்மளை உறக்க கேட்கணும் அப்படிங்கிறது தான் அறிவியல் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. சரியா? இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நான் 2 கயரை எடுத்திருக்கேன். இதில் தான் அந்த மேஜிக் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, லாஸ்ட் அந்த எல்லோ கலர், எல்லோ கலர் வேண்டாம், யாராவது எந்திரிச்சு வந்தா நல்லா கிளாப் பண்ணலாம். இந்த எல்லோ கலர், இந்த எல்லோ கலர் இங்கே வா பாப்பா, நீ வாடா. கிளாப் பண்ணுங்க, நல்லா ரெண்டு கிளாப் பண்ணுங்க. பேருக்கு ஒரு கைத்தல் கொடுத்துருங்க. இங்கிட்டு வாடா. இப்போ என்ன செய்ய போறாங்கன்னா, இந்த 2 பேரும், இது வந்து என்ன கயிறு? இது என்ன கயிறு? என்ன கயிறுடா? தெரியாதா? இது என்னதுடா? சணல் கயிறு. சாக்கெல்லாம் இது என்ன செய்வாங்க? தப்பாங்க, சாக்கை வந்து கட்டுவாங்க. அதான் அதுக்கான கயிறு தான் இது. சரியா? வெரி குட். வெரி குட். 2 கயிறு நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஒரு ஆள் நீ எந்திரிடா. இவன் தான் மந்திரவாதி. இவன் மந்திரம் போட்டாதான் அந்த கயிறு வேலை செய்யும். ஒன்று ஓம் ரீம் மந்திரம் போடு, ஆபரகாடாபரா மந்திரம் போடு, இந்த மந்திர கோல். இவன் வந்து மந்திரம் போட போகிறான். இந்த கயிறு 2 கயிறு. இவங்க 2 பேரும் 2 கயிறு ஆக்குறாங்களா, 4 கயிறு ஆக்குறாங்களா, 5 கயிறு ஆக்குறாங்களான்றத இவன் கையில் நம்ம ஒப்படைச்சிட்டோம். நல்லா சந்தனமுலாம் வச்சிருக்காண்டா. நல்ல மந்திரவாதியாக தான்டா இருக்கேன். சரியா? மந்திரத்தை நீ நம்புறியா? படிக்குதான்னு பார்த்துடலாமா? மந்திரத்தை நம்புறியான்னு கேக்குறீங்க. ஆமா, அத போய் நம்புவாங்களா? இந்த பூச்சாண்டி கதையெல்லாம் எங்களுக்காக. சரி ரைட்டு. சரி, அவன் வந்து நம்பல என்ன. இப்போ இவன் மந்திரம் போட போறான். இந்த கயிறு 4 கயிறா கூட, இவங்க கையில 2 கயிறா வரலாம், இவங்க கையில 3 கயிறா கூட போகலாம். அப்போ ஆப்ரகாடாப்ரா போட்டுடலாமா? ஓம் ரீம் போட்டுறியா? சரி போடு போடு. ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? இது போடுடா, சுத்துடா, கயிறுக்கு போடுறா. ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். சரி ரைட்டு, மந்திரம் போட்டான். சரியா? நீ இந்த பக்கம் பிடிச்சுக்கோ, நீ இந்த பக்கம் பிடிச்சுக்கோ. பார்க்கலாமா? நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, ஆப்ரகாடாப்ரா ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். சரி முடிச்சிட்டு வந்து ஐஸ்கிரீம் மனசுல சாப்பிட்டுக்கலாம். இருக்கிறத பூரா ஓகேவா? கேக்குறான்டா. நல்லா தள்ளி நின்னுக்கோ. ஸ்ட்ராபெரி இப்போ வந்து ஐஸ்கிரீம் எல்லாமே எனக்கு தான். ஒரு குச்சி ஐஸ் கூட உனக்கு கிடையாது. 2 பேரும் கையை விட்டுற கூடாது. ஓகேவா? ஐஸ் கிடையாது, ஆனா கார்ன் ஐஸ் கிடைக்கும்ல. ஆமா, மந்திரம் போட்டான். சரியா? அவன் மந்திரவாதி. மந்திரம் போட்டா இந்த கயிறை வந்து இந்த குழந்தைங்க பிடிச்சிருக்கிறாங்க. அவன் போட்ட மந்திரத்துல நான் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லுவேன். நீங்க 2 பேரும் இழுக்கணும். இழுக்கும் போது ஆபரகாடாபரா சொல்லலாம். எத்தனை கயிறு எல்லாரும் சொல்லுங்க. 4 கயிறு ஆகணும்னு சொல்லுங்க, 5 கயிறு ஆகணும் வேண்டிக்கங்க. சரியா? ஓகே.
யாரா 2 கயிறு 1 2 3 சொல்லலையா 1 2 3 3 கயிறு வேண்டிக்கலாம் 4 கயிறு வேண்டிக்கலாம் 5 கயிறு கூட வேண்டிக்கலாம். இவன் கையில போகுதா இவன் கையில எத்தனை கயிறு வருதுன்றதை நம்ம பாத்துக்கலாமா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 இல்ல அடடா என்னடா என்னங்கடா போதுமுடா மேம் எத்தனை கயிறு வச்சிருக்காங்க? 2 கயிறு எப்படி கயிறா மாறிடுச்சு? ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? என்னடா ஆச்சு? ஏய் வாடா மந்திரவாதி வாடா. இவன் என்னடா ஐஸ்கிரீம் கேட்டாலடா? டேய் ஐஸ்கிரீம் காரே யோசிக்கிறான்டா. ஏய் ஒரு மந்திரம் போடுறான்னு சொன்னா இவன் ஐஸ்கிரீம் போடுறான்டா. எப்படா 4 கயிறு ஆகும் சொன்னா 1 கயிறா மாறிடுச்சுடா. எப்படா மாறிச்சு? அம்மா எந்திரிச்சு வர கூடாது. நீ என்ன சொன்ன? ஒண்ணுங்க மந்திரம் போட்டிருந்தா இது 5 கயிறா மாறிடுச்சு. சரி உட்காரு. யாரும் எந்திரிக்க கூடாது. உட்காரு. சரி ரைட் உட்காருங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீ உட்காரு. நைனிகாஸ்ரீ அவங்க ஒரு கயிறை தான் 2 கயிறு மாதிரி பிடிச்சிருந்தாங்க. ஆமா கொண்டா. சரி ரைட்டு. இங்க பாத்தீங்களா அவன் சொன்னான்ல இவன் என்ன சொன்னான்? மந்திரம் போடுறான்னு சொன்னா ஐஸ்கிரீம் வேணும் பாலிஸ் வேணும் கப்பைஸ் வேணும் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் மந்திரம் கரெக்டா போடல. அப்படிதானடா? போட்டானா போடலையா? ஏண்டா அவனை நம்பி சேர்த்தேன்டா. நல்லா சந்தனமெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கானே நல்ல மந்திரவாதியா இருப்பான்னு நினைச்சேன். கடைசியில என்ன செஞ்சுட்டான்? 2ஆ இருந்த கயிறை 1 ஆக்கி வச்சுட்டான். சரியா? இதுல வந்து ட்ரிக் தான் இருக்கு. நம்ம எதையும் பார்த்து ஏமாறக்கூடாது. இது அதிசயம் சொல்லி நம்ம நம்ப கூடாது. சரியா? இது எப்படி வந்து 2 கயிறு 1 கயிறு ஆயிடுச்சுன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இவன் சொன்ன மாதிரி இப்படி வைக்கல. நம்ம இப்படி வைக்கல. இப்படி வச்சா தெரிஞ்சிரும்ல. தெரியுதுல? 2ஆ தெரியுதா? இல்ல சொல்லுவா எந்திரிச்சு வா. இரு உட்காரா. ஒவ்வொருத்தனா வரணும். இன்னொரு கயிறு எங்கடா இருக்கு? உட்காரு. ரைட் நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? உட்காரு. இப்போ என்ன செய்யணும்னா ஒரு கயிறு இந்த ஒரு கயிறுல நம்ம என்ன செய்யறோம்னா சென்ட்ரா நீ சணலை வந்து பிரிச்சேன்னா 4 5 வரும். வருதா 4 5 வருதா? இப்படி 2ஆ வந்து நம்ம பிரிச்சுடுறோம். 2ஆ பிரிச்சுட்டு இந்த சைடு ஒரு சணல் மாதிரி முறுக்கிக்கிறோம். இந்த சைடு ஒரு சணல் மாதிரி முறுக்கிக்கிறோம். சரியா? அப்ப 2 வந்துருச்சா? இந்த பகுதியை நான் கையில பிடிச்சுக்கிருவேன். சரியா? நான் கையில பிடிச்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன செய்யாது? 2 கயிறு மாதிரி தெரியுதா? ஆனா இது 2 பக்கம் இப்படி இழுத்தானா என்ன செஞ்சிடும்? ஒரு கயிறா மாறிடும். அந்த இடத்த நம்ம இப்படி இழுக்கும் போது இந்த மாதிரி இப்படி வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். அதனால நம்ம அந்த திருகுன இடம் கூட நம்மளுக்கு அடையாளம் தெரியாது. இந்த மாதிரி தான் வந்து மேஜிக் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பெற்றோர்களை நம்ம தாய்மார்களை பெற்றோர்களை எல்லாருமே வந்து சாமியார்கள் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? இனிமேல் ஏமாத்தினா நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி வந்துச்சு ஏன் எதக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். சரியா? அந்த மாதிரி இனிமேல் செய்வீங்களா? உங்களை யாராலும் ஏமாற்ற முடியுமா? முடியுமா? ஏமாத்துறீங்களா? கேட்கவே மாட்டேங்குது. ரைட்டு. இன்னும் ஒரு மேஜிக் பண்ணிடுவோம். இதோட ஒன்று பண்ணிடுவோம். சரி ரைட்டு. அடுத்து இன்னொன்று கயிறு விளையாட்டு தான். சரியா? இதுலயுமே ட்ரிக் இருக்கு. இது என்னன்னு தெரியாம என்னன்னு தெரியாம நீ கை தூக்க கூடாது. ஓகேவா? முதல் செய்யறத பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? கவனிக்கணும். கையாட்டு கவனிக்கணும் சொல்லியிருக்கல. இந்த கையாட்டு 2 கையாட்டு. ஹெட் தலை வை. தலையில கை வை. தள்ள கை வை. கையாட்டு. கன்னத்துல கை வை. என்ன செஞ்சீங்க? கன்னத்துல தான் கை வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. நான் அப்போ மூக்கில் விரல வைன்னு சொன்னோடனே என்னை பார்த்து எல்லாரும் கன்னத்துல கை வச்சிங்கல்ல. இப்போ கன்னத்துல கை வைனா கன்னத்துல தான் கை வைக்கணும். நான் காலில் கை வைப்பேன், நீ வைக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த கயிறு வச்சு நம்ம மேஜிக் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா இந்த கயிறை வந்து நான் பின்னாடி இருக்கிற கயிறை முன்னாடி வர வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்களா ஒரு முடிச்சு தான் இருக்குது. சரியா? இங்கே கவனி.
முன்னாடி உள்ள வைங்க. கவனிடா. இருக்கா? ஒரு முடிச்சு தானே இருக்கு. இப்போ பின்னாடி இருக்கிற கயிறு என்ன செய்யணும்? முன்னாடி வந்துடும். இப்போ யாரு மேஜிக் போடுறதுக்கு யாரு வர்றா? ஒரு ஆள் வா. உட்காரு உட்காரு. சரி உட்காரு. மேம் யாருன்னு கேட்கவே இல்லை. நீங்க எதுக்கு கை தூக்குறீங்க? நீ வா. ஒரு உட்காரு உட்காரு உட்காரு. அடுத்தடுத்து கூப்பிடுவேன் கூப்பிடுவேன். என்ன இருக்கு? இந்தா. சரி ரைட்டு. அவன் தான் சந்தனம் வச்சிருக்கான்னு சொல்லி ஏமாந்துட்டோம். இவனாவது கரெக்டாக பண்ணுறானான்னு பார்ப்போம். அப்படி கரெக்டாக இவன் பண்ணலைன்னா என்ன செய்யணும்? என் கழுத்து இறுகிடும். நல்லா பண்ணுவியா? சாமி கும்பிட்டு வந்தியா? வரும்போது சாமி கும்பிட்டு வந்தியா? அப்போ என்ன செய்யணும்னா இது இவன் கரெக்டாக வரணும்னா இவன் கையில் தான் இருக்குது. சரியா? இப்போ பின்னாடி இருக்கிற கயிறு முன்னாடி வரணும். அது வந்து முடிச்சு விழுகாது, எதுவும் செய்யாது. ஓகேவா? பார்த்துடலாமா? மந்திரத்தை போடுறா. உன் பேர் சொல்டா. உன் பேர் சொல்டா. பாலகுருக்கு ஒரு கிளாப் பண்ணிருங்க. கிளாப் பண்ணிரு எல்லாம். பாலகுரு. சரி போடு. ஆப்ரகாடாப்ரா போடு. போட்டான். ரெடியா? பண்ணிடலாமா? அப்ப ரெடி ஸ்டார்ட். 1 2 3. எப்படிடா முன்னாடி வந்துருச்சு? எப்படியா? உட்கார்றா உட்கார்றாடி. கூப்பிட்டா வாடா. தெரியும் தெரியும் சொல்றேன். ஆனா வந்து செய்ய மாட்டியா? தெரியுதா? உட்காரு உட்காரு. ரெடி. இன்னொருக்கா செய்யறேன். கவனி. என்ன சொல்லியிருக்கேன் நானு? எதையுமே வந்து நம்ம உற்று நோக்கணும், கவனிக்கணும். கவனிச்சாதான் அவங்க அதை என்ன செய்யறாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா? இன்னொருக்கா பண்ணலாமா? ரெடி. மந்திரத்தை போடுறா. ஆபரகாடாப்ரா போடுறா. சரி ரைட். மந்திரம் போட்டா. ரெடி ஸ்டார்ட். 1 2 3. எப்படிடா மறுபடியும் முன்னாடி வந்துருச்சு? யாரு? மேமே சொல்லுவாங்க. மேமே சொல்லுவாங்க. அந்த ப்ளூ கலர் சட்டை வாடா. ப்ளூ கலர் சட்டை வா. உட்காரியா உட்காரியா. எப்படி பண்ணேன்னு கண்டுபிடிச்சிடலாமா? பண்ணு. இந்தா நீ பண்ணு. பண்ணு. நீ தான் பண்ணணும். நீ தான் பண்றேன்னு சொன்ன. ஆப்ரகாடாப்ரா போடுறா. ஆப்ரகாடாப்ரா ஆப்ரகாடாப்ரா. கயிறு முன்னாடி வந்துரு. என்னடா வரமாட்டேங்குது? சரி ரைட். நான் ட்ரிக் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நானா கூப்பிடுவேன். சரி ரைட். நான் ட்ரிக் சொல்லி தரேன். உட்காரு உட்காரு. நான் சொல்லி தரேன். உன்னை கூப்பிடுறேன். அடுத்து வா. நான் உட்காருறேன். உடனே தான் கூப்பிடுவேன் அடுத்து. சரி ரைட்டு. இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த ட்ரிக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை நீங்க கவனிச்சு. எங்கடா ரோஸ் கலரா ப்ளூ கலர் ஒருத்தன் வந்தே இல்லடா. ட்ரிக்கு சொல்லி கொடுத்துட்டு அண்ணன் வந்து சொல்லி காமிப்பான். சரியா? உட்காரு. கூப்பிடுவேன். ஓகேவா? இப்போ கவனி. இங்கே வந்து இருக்கு. இதை வந்து நான் பின்னாடி போட்டிருக்கேன். சரியா? ரெடி 1 2 3. எந்த விரல வச்சிருக்கேன்? ரெண்டுமே கட்டை விரல 2 சைடை வச்சிருக்கேன்ல. அப்போ என்ன செய்ய போறேன்? 1 2 3 சொல்லும் போது என்ன செய்வேன்னா இந்த கட்டை விரல் அப்படியே தான் இருக்கும். இந்த கட்டை விரலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆள்காட்டி விரல் உள்ள வந்துருச்சு. தெரியுதா? இந்த கட்டை விரலை ரிமூவ் பண்ணிடுவேன். வந்துருச்சா? முன்னாடி கழுத்து அறுக்கலையில. அப்போ இதுல வந்து ட்ரிக் இருக்கு. எல்லா மந்திரத்துக்குள்ளேயும் ஒரு தந்திரம் ஒளிஞ்சிருக்கு. நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். சரியா? தெரியுதா? இப்போ இதுல வந்து என்ன எதுல இருக்கு ட்ரிக்கு? எதுல இருக்குடா? விரல்ல தான் இருக்கு. சரியா? ஒரு தடவை பண்ணி காமிச்சிடலாமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3. முன்னாடி வந்துருச்சா? பாத்தீங்கன்னா கட்டை விரல் வெளியே வந்துருச்சு. ஆள்காட்டி விரல் உள்ள போயிருச்சு. இப்போ வந்து பண்றா. ரோஸ் கலர் வாடா. உன் பேர் என்னடா? இனியா எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்களா? உன் பேர் என்னடா? டயர்ட் ஆகல. எங்க நல்லா கிளாப் பண்ணு. ஓகே பண்ணு. போட்றோமா? எரிக் ஜோயல். எரிக் ஜோயல். பண்ணு. இப்போ நான் என்ன சொன்னேன்? ஆள்காட்டி. இந்த 2 கட்டை வரல. இந்த ஆள்காட்டி வரல. இது உள்ள போகும். இந்த ஆள்காட்டி. நான் சொன்னேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காரு. இதை வந்து இந்த விரல் உள்ள விட்டுறணும். இந்த விரல் இருக்குல்ல, இது வந்து உள்ள போயிட்டு இந்த விரல் ரிமூவ் ஆயிடணும். சரியா? வா பண்ணு. இங்க வா. இந்த இருக்குல்ல, இது உள்ள போகக்கூடாது. இப்படி உள்ள போயிட்டு இதை வெளியில எடு.
அப்படியே அப்படியே இதை வந்து இழுத்துரு. ஓகேவா? இப்போ எடு பார்ப்போம். அப்புறம் காட்டு, அப்புறம் போடுவாடா. சரி, இன்னொரு தடவையா? வா, இரு இரு இரு, லேடிஸ்க்கு ஒரு டைம் கொடுப்போம், சான்ஸ். இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கவா? ஓகே ஓகே, செஞ்சு காமிக்கிறேன். எதுக்கு? அபூர்வா. சரி ஓகே, பண்ணலாம் பண்ணலாம். ரெடி? எப்படி செஞ்ச? வெரி குட், கை தட்டுங்கடா. பண்ணிட்டால, பாத்தீங்களா? பாத்தீங்களா பண்ணத? இன்னொருக்கா செய்யலாம். சரி, நீனும் ஸ்லோவா பண்ணு. விட்டுட்டு பண்ணக்கூடாது, கயிறு விடக்கூடாது. வெரி குட். தெரியுதா அவ செஞ்சது? இந்த விரலை எடுத்துட்டு இந்த விரலை பண்ணிட்டா. சரி ரைட்டு. அடுத்து எல்லாரும் ஹாய் அசமில்லாங்க. ஹலோ ஹாய் ஹலோ. சரி, அடுத்து வந்து அக்கா மாலதி அக்கா உங்களுக்காக பிசிக்ஸா உயிரியல் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போறாங்க. அவங்க பண்றதை நீங்க கவனிச்சாதான் நீங்க வந்து அடுத்து பண்ண முடியும். எப்படி பண்றாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? கொஞ்சம் இட விட்டு உட்காந்துக்கலாம், கொஞ்சம் இட விட்டு உட்காந்துக்கலாம். சரி, எல்லாரும் இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. நான் சொல்றத சொல்றீங்களா? ஆர் யூ ரெடி? ரெடி. ஆர் யூ ரெடி? நோ. சரி, ஆர் யூ ரெடின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஓ எஸ் செய்யுங்க. ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஆர் யூ ரெடி? ஓ எஸ். நிறைய பேர் தூங்குறாங்களே, செய்யலையே. எல்லாரும் செய்யுங்க. ஆர் யூ ரெடி? ஓ எஸ். சிரிச்சுக்கிட்டே. ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஆர் யூ ரெடி? ஓ எஸ். சரி, வெரி குட். நீங்க கவனிக்கலாமா? சரி, நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பயாலஜில விலங்கியல் பார்க்க போறோம். சரியா? பயாலஜினா ரெண்டு இருக்கும், விலங்கியல், இன்னொன்று வந்து தாவரவியல். விலங்கு உயிரினங்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் என்னது? சுவாலஜி, அதுதான் விலங்கியல். தாவரங்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு என்னது? பாட்னி, அதுதான் தாவரவியல். சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, விலங்கியலில் தான் ஒன்று பார்க்க போகிறோம். சரி, அந்த விலங்கை நான் கொண்டு வந்ததுக்கும் நமக்கும் சம்மந்தம் உண்டு. சரியா? இப்போ நீ எந்திரடா. நீ உங்கள் வீட்டில் யார் போல இருக்க? அம்மா. யார் மாதிரி இருக்க? அம்மா. உங்கள் அம்மா வந்திருக்காங்களா? யார் கூட வந்திருக்கீங்க? அக்கா. அக்கா கூட வந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க. நீங்கள் எங்கே வாங்க, நீங்கள் யார் மாதிரி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லுவாங்கல்ல, ஏ நீ தாத்தா போல இருக்க, பாட்டி போல இருக்க. சேட்டைகளை சொல்லலை, உன்னுடைய முகங்கள் சொல்லுவாங்கள்ல, ஃபேஸ் கட் சொல்லுவாங்களே, எங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்களா? சரி, பிங்க் கலர் ஷர்ட், நீ வாடா. சரி, இவங்க சொல்லியிருக்காங்க, ஒருத்தவங்க அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொருத்தவங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அண்ணா கிட்ட கேட்டோம், இருக்கல இவன் தானே பெரிய பையன் இன்னைக்கு வந்திருக்குது, அதனால இவன் கேட்டோம், நீ யார் மாதிரி இருக்க? அப்பா மாதிரி. உங்க அப்பா மாதிரி இருக்க. சரி, இப்படி இந்த மாதிரி இருக்கும்னு சொல்றோம்ல, இதை நம்ம எதை வச்சு இவங்கள மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து படிச்சோம்? ஃபேஸ் கட்டை வச்சு. இன்னொன்று வேற, நம்மளாம் குட்டி பசங்க, இனிமேல் தான் இதை பத்தி படிப்போம். ஜீன்கள். சரி, இப்போ அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. ஒரு 10-20 வருஷம் கழிச்சு, இப்போ குட்டி குழந்தையில அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. 20 வருஷம் கழிச்சு அவங்க பெரிய பையன் ஆயிட்டாங்க. அப்போ ஃபேஸ் கட் பார்க்க முடியுமா? கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ அவங்கள எப்படி கண்டுபிடிப்பாங்க? இவங்க கொஞ்சோன்னு இருக்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. சரி, கவனிங்க, எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, நம்ம உடம்பு கவனி, நம்ம உயிரினங்கள், பூச்சிகள் சரி, ஊர்வன சரி, நம்ம மனிதர்கள், விலங்குகள் எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா, டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, மரபு. கவனி, மரபு வழி, மரபணுக்கள் வந்து கவனிப்பாங்க. மரபணுகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, கடத்தப்படும். அக்கா என்ன சொல்றான்னு கவனி. அப்பா வந்து தாத்தா போல இருப்பாங்க. அப்ப தாத்தாவோட மரபணுக்கள் வந்து யாருக்கிட்ட வரும்? அப்பா கிட்ட வரும். அப்பாவோட மரபணுக்கள் யார்கிட்ட வரும்? நம்ம கிட்ட, உங்ககிட்ட என்ன செய்யும்? வரும். சரியா? இப்படித்தான் நம்மளுடைய அமைப்புகளை தீர்மானிக்கிறது வந்து டிஎன்ஏ. அதோட அமைப்பை பார்த்துடலாமா? அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த அண்ணனுக்கு வந்து தெரியும். சரி, இது வந்து எப்படின்னா ஒரு ஏணி படிக்கட்டு மாதிரி இருக்கா?
தெரியுதா? ஏணியில ஏறி அப்படியே மேலே போயிடலாமா? சரி, இந்த ஏணி படிக்கட்டை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டிஎன்ஏ அமைப்பை இப்போ பார்க்க போறோம். நிறைய பேர் இங்கே பார்த்துருக்க மாட்டேங்க, நீங்களாம் குட்டி குழந்தைங்க தானே. இப்போ இந்த அண்ணாவுக்கு தெரியும், ஏன்னா இவங்க மேல் வகுப்பு படிக்கிறனால இவன் கரெக்டாக சொல்லிட்டான். சரி, இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் கேளு, கடைசியாக தான் கேட்கணும், டவுட்டை உட்காரு. ஆமா நான் குதிச்சா எங்க அம்மாவை குதிப்பாங்களான்னு கேக்குறேன். ஓகே சரி கவனிங்க. இதுதான் பாருங்க, இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஎன்ஏவோட அமைப்பு. அங்க பாருங்க, சரியா? அவன் வந்து சொல்லிட்டு போறான் அந்த இருக்கு. கவனிங்க, இது இரட்டை சுருள் அமைப்புல இருக்கும். சரியா? என்ன அமைப்புல இருக்கும்? இரட்டை சுருள் அமைப்புல இருக்கும். இதை ரெடி பண்றது ரொம்ப சுலபம். சரியா? யார் நான் என்ன ரெடி பண்ணிருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஸ்ட்ராவையும் ஒரு 5 ரூபாய் டேப்பு வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த டிஎன்ஏ அமைப்பை வந்து வடிவமைச்சிடலாம். சரியா? இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ராவை கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் வச்சு என்ன செய்யுங்க, கீழே அடுக்கிட்டு அதுக்கு மேலே செல்லோ டேப் போட்டுருங்க. செல்லோ டேப் ஒன் பக்கம் போட்டால் மறுபக்கம் ஒட்டும்ல, அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் ஒன் சைடு நம்ம ஒட்டின பின்னாடி ஒன் சைடு ஒட்டிட்டோமா, இந்த பக்கம் ஒட்டின பின்னாடி அதை அப்படியே பின்னாடி திருப்பி போட்டு மறுபடியும் செல்லோ டேப் அது மேலே ஒட்டா ஒவ்வொரு செல்லோ டேப் என்ன செஞ்சுக்கிறோம், ஒன்றோட ஒட்டிக்கிறோம், மற்ற பொருளை ஈர்க்கா. சரி, இதுதான் டிஎன்ஏவோட அமைப்பு. இதோட வேலை என்ன, நம்மளோட உடல் வளர்ச்சி செயல்பாட்டுகளை எல்லாம் தீர்மானிக்கிறது எது அப்படின்னா இந்த டிஎன்ஏ தான். சரியா? இது எங்க யார்கிட்டலாம் இருக்கு? எல்லா உயிரினங்களுக்கிட்டையும் என்ன இருக்கு அப்படின்னா எல்லாத்துட்டையுமே இருக்கு. உயிர்கள் அனைத்துலயுமே இருக்கு. கல் இருக்கு, பாறை இருக்கு, அவங்களெல்லாம் இருக்காது. மனிதர்கள் எல்லாத்துட்டையுமே இருக்கு. விலங்குகள், பறவைகள். கிளாப் கொடுத்துருங்க. அடுத்து ஒன்று பார்த்துருங்க. சரி கவனிங்க, இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டான இன்னொன்று, யாருக்கெல்லாம் பபிள்ஸ் விட பிடிக்கும்? பபிள்ஸ் விட யாருக்கு பிடிக்கும்? பிடிக்குமா? சரி, நீங்களாம் பபிள்ஸ் விட்டா ஒரு பபிள்ஸ் தானே விடுவீங்க. அப்படித்தான் நம்ம வாங்கி ஊதுனோன்னா ஒரு 4-5 கூட வரும். அப்படி பபிள்ஸ் தானே விடுவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு 100 பபிள்ஸ்க்கு மேலே ஒரே டைம் செய்ய போறோம். செய்யலாமா? சாத்தியமாகுமா? சாத்தியமாகுமா? சரி, பண்ணலாமா? சரி, இதுக்கு நான் ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். சரியா? நம்ம வந்து கலர் கலராக ஒரு ரெயின்போ மாதிரி பபிள்ஸ் வந்து இப்போ விடலாமா? நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா செய்யலாம். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நிறைய பேர் பண்ணவே. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? வெரி குட். இப்போ நம்ம பண்ணிடலாமா? சரி, எல்லாருமே கீழே உட்காரலாம். எல்லாரும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தான் தெரியும். சரியா? எல்லாரும் கீழே உட்காருங்க. எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாம் உட்காந்துக்கையா. சரி கவனிங்க, பபிள்ஸ் பார்த்துடலாமா? பார்த்தலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஊதுனா வருமா? சரி, நான் ஊதுறேன், வருதான்னு பார்க்கலாமா? உங்களுக்கு சான்ஸ், ஒரு 2 பேருக்கு சான்ஸ் தரேன். வேற ஒன்று கொண்டு வந்து நீங்க அமைதியா இருந்தா கூப்பிடுவோம். சரியா? அமைதியா இருக்கிறவங்கள தான் கூப்பிடுவோம். இந்த தொடக்கி வந்திருக்காங்க, சொல்லுங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்கடா. தேனி கூட்டுல இருந்து தேன் வர மாதிரி இருக்கு. எல்லாம் உட்காரு ப்ளீஸ். உட்காரு. எல்லாருக்குமே தெரியும். கையில பிடிக்க கூடாது, கையை கழுவிக்கோ. உட்காருங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? எல்லாரும் வந்திருக்கு, நல்ல பிள்ளைங்க தானே? குட்டா பேடா? அப்ப எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க, உட்காருங்க. நான் சொல்றதை கேளுங்க, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. இப்ப இந்த பபிள்ஸ் விடுறத தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? வாங்க.
உட்காரு உட்காரு எல்லாரும் உட்காரு 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 தெரியும் உட்காரு தெரியும். அங்க நீங்க எல்லாரும் உட்கார்ந்தாதான் அடுத்தடுத்து செய்ய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் பின்னால தள்ளி உட்காரியா? கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. பின்னாடி தள்ளி உட்காருங்க. தம்பி கொஞ்சம் பின்னால தள்ளு. பேர் என்னடா? பின்னால தள்ளி உட்காரு. பின்னாடி உட்காரு. தள்ளி உட்கார். தொடக்கூடாது. கையில தொடக்கூடாது. இல்ல கை கழுவிக்கோ. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அதோட வாயை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த இடத்தை கட் பண்ணிட்டு இந்த இடத்தை மட்டும் கட் பண்ணிட்டு if you have waste socks or some thick cloth like this which it should be like this, it should be like a net. After that you could take the bubble liquid, dip it on it and you could blow it with that space where you that hole here. You could blow it so you get like this bubbles. Can you understand? இன்னொரு தடவை சொல்றேன். வாட்டர் பாட்டில் வேஸ்ட் வாட்டர் பாட்டில வாய் பகுதியில கொஞ்சம் விட்டு கட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணாத வேஸ்ட் சாக்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுல ரப்பர் பேண்டை போட்டு நல்லா சுத்திட்டு நம்ம பபிள்ஸ் விடுறதுக்கு சோப் வாட்டரை மிக்ஸ் பண்ணுவீங்கல்ல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி ஊதுனீங்க அப்படின்னா, ப்ளோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். ஏன்பா பபிள்ஸ் வந்து ரவுண்டா தான் வருது? ஏன் நம்ம விடுற சோப்பு நுரைகள் எல்லாமே ரவுண்டா வருது, கோல வடிவத்துல தான் வந்து விழுகும். நான் இங்கே சொல்லலை. இப்ப ரெயின் வாட்டர் மேல இருந்து கீழே விழுகுதா? ரெயின் வாட்டர் கீழே விழுகல என்ன ஷேப்லமா விழுகும்? ஓவல் ஷேப்ல. ஏன் அந்த மாதிரி ஷேப்ல விழுகுது? Because of the mother nature. வேற நான் சொல்லுங்க, வாங்க முன்னால வாங்க. நிறைய பபிள்ஸ் வந்து ஸ்ட்ரா வச்சு கூட பண்ணலாம். थैंक यू. இந்த பாப்பா ஒரு கிளாப் பண்ணிருங்கடா. அவ எதனால வில்லிங்கா வர்றா என்று. அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸால அது வந்து ஷேப்பா மாறி அது கீழே விழுகும்போது அது வந்து அந்த ஓவல் ஷேப்ல வருது. கிளாப் பண்ணலாமே. வேற யாராவது? ஏன் மழை துளி மேல இருந்து கீழே விழும்போது? மேம் அந்த சீல இருந்து மேல போகல மேம். அந்த வாட்டர் வேப்பர் பதிலா அந்த தொட்டா விழுகுது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதியா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்றது மட்டும் தெரியுது. சூப்பர். வாட்டர் வேப்பர் சொல்றீங்க, இந்த பக்கம் யார் இருக்குன்னு சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்க. வாட்டர் வேப்பர் எப்படி வருதுன்னா வாட்டர் ரீசைக்கிள்னு ஒன்று இருக்கு. எவாபரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரிசிபிடேஷன். அப்புறம் கீழ இருந்து வருது வாட்டர் கனெக்ஷன். சரி கவனிங்கப்பா. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஒரு நிமிஷம் எல்லாம் கவனிங்க. நாளைக்கான நிகழ்ச்சி வந்து பொம்மலாட்ட பப்பட் ஷோ. ஓகேவா? எல்லாரும் வந்துடுங்க. ஓகே, நாளைக்கு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. எல்லாரும் வந்துடுங்க. கரெக்டாக அந்த 10:30 11க்குள்ளே எல்லாரும் வந்துடணும். சரிங்களா? நாளைக்கு எதுவும் எடுத்துகிட்டு வர வேணாம். சரி அடுத்து ஒன்று பார்த்துலாமா? சயின்ஸில் ஆர் யூ ரெடி? 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 வெரி குட். அடுத்து நம்ம கலர்ஃபுல்லாக ஒன்று பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சரி கெமிஸ்ட்ரி வேதியியல் பரிசோதனைகள் வந்து அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். ஹாய். ஹலோ. ஹாய். ஹலோ. போர் அடிச்சிருச்சா? இல்ல, ஒரு பாடல் பாடலாமா? இப்ப இது எல்லாமே பார்த்திருக்கீங்களா? எல்லாம் பார்த்திருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கும்யா, தெரிஞ்சுக்கங்க. கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கும். இந்த டெஸ்ட் டியூப்ல இப்ப நான் ஒரு கொஞ்சோண்டு சால்ட்டை உள்ள போட்டுட்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணனா என்ன ஆகும்? சால்ட்டு சாதாரண நீங்க சாப்பிடுற சோடியம் டிசால்வ் ஆயிரும். வெரி குட், கரைஞ்சு போயிடும். அப்படியே கொஞ்சோண்டு சக்கரை ஜீனி போட்டேன்னா மேட்ரு அங்க இல்ல, கரையுமா கரையாதா? கரையும். அதே மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போட்டேன்னா, சீனி போட்டேன்னா கரையும். இப்போ நான் கொஞ்சோண்டு ஒரு கெமிக்கல் போட போறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? 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 பார்க்கலாமா?
ஓகே, நல்லா கவனி. நான் ஒரு டெஸ்ட் டியூப் வச்சிருக்கேன். இந்த டெஸ்ட் டியூபுக்குள்ள ஒரு பவுடர் போட்டிருக்கேன். சீனியா உப்பா நம்ம அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இவ என்னோட சாப்பிடுறதே இருக்கியா? இப்போ இதுல கொஞ்சம் நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உள்ள போட்டிருக்கிறது கரைய போகுது. கரைஞ்சி தானே போடும். தண்ணி ஊத்த போறாங்க பாருங்க. சரி, என்ன ஆக போகுது? என்ன ஆயிரும்? கரைஞ்சிரும். இப்ப பாருங்க, இப்ப கரைஞ்சு போச்சுன்னா தண்ணியை நான் கீழே ஊத்துனா தண்ணி என்ன ஆகும்? கீழே விழுந்துரும். தண்ணி என்ன ஆகும்? கீழே கொட்டிரும். கீழே கொட்டிரும். நாங்கடா கொட்டல. என்ன ஆயிடுச்சு? ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒய் மேம், வெரி குட். வெரி குட். இல்ல இல்ல, இது ஒரு முக்கியமான டாபிக். என்னன்னு கொஞ்சம் கவனி. ஸோ ஒரு பவுடர் மாதிரி உள்ள போட்டேன். போட்டுட்டு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணேன். திருப்பி கவுத்துட்டேன். பட் இதுல என்ன இல்ல? தண்ணி இல்ல. தண்ணியை ஃபுல்லா அது என்ன பண்ணிடுச்சு? உறிஞ்சிருச்சு. அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. பட் இதுக்குள்ள என்ன போட்டிருக்கோம்? இந்த கெமிக்கலோட பேர் என்ன? இது எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ள நான் பவுடர் கண்டென்ட்ல ஒன்று போட்டேன்லம்மா. இதுக்கு பேரு சோடியம் பாலி அக்ரலிக். பேர் என்னது? சோடியம் பாலி அக்ரலிக். இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு எல்லாரும் நாப்கின் போடுறோமா, டயப்பர் போடுறோமா, அந்த டயப்பருக்குள்ள இந்த சோடியம் பாலி அக்ரலிக் தான் இருக்கு. இது என்ன பண்ணுது? வாட்டரை ஃபுல்லா, வாட்டர் கண்டென்ட்டை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறது. சரி, அப்ப இதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்றாங்களா? இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? வெரி குட். ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஐஸ் பேக் அப்படின்னு ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஒரு பேக்கெட் இருக்கும். வெரி குட். நிறைய விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் உன்னை ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கிறேன். வெரி குட். ஐஸ் பேக் தான் அம்மா கழுத்து வலி வந்துச்சுன்னா எடுத்து வைப்பாங்களாம், தெரிஞ்சுக்கங்க. இந்த ஐஸ் பேக்ல கெமிக்கல்ஸ், அதாவது மெடிசன் சம்பந்தமான பொருட்களை கொண்டு போகும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த ஐஸ் பேக்கை அந்த கெமிக்கல், அந்த மெடிசன்ல வச்சு கொண்டு போவாங்க. இது போக காடுகளில் வெள்ளங்கள் வருது பார்த்தீங்களா? வெள்ளங்கள் அடிச்சு வருதா? அந்த வெள்ளங்களை தடுக்கிறதுக்கு மணல் மூட்டைக்குள்ள இந்த சோடியம் பாலி அக்ரலிக்கை போட்டுருவாங்க. அப்போ அது என்னமா பண்ணும்? தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் தட் அந்த பேக்கை என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஃபாரஸ்ட்ல இருக்க மரத்துகளுக்கு கீழே ஒரு குட்டி குழியா தோண்டி இந்த மணல் மூட்டையையும் பாலி அக்ரலிக் சேர்ந்த மூட்டையும் போட்டுருவாங்க. அது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, சம்மர் டேஸ்ல அந்த மரத்தோட வேர்களுக்கு தண்ணியா இது போகும். ஸோ இதுதான் இந்த சோடியம் பாலி அக்ரலிக். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஒரு பாடல் பாடலாமா? பாடிட்டு அடுத்தது போகலாமா? சரியா? எஞ்சி நில்லு. ஒரு பாடல் வேணுமா? ஒரு பாடல். இடம் விடு, சென்டரா வழி விடு, லைனா நில்லு. நான் அப்ப சொன்னேன் பாரு, அது மாதிரி இப்படி வச்சுக்கோ. தொடுற தூரத்துல நில்லு, கை வச்சு பாரு. இந்த லைனை விடு, நான் நிக்கிற லைனை விடு. இந்த சைடு வா, இங்கிட்டு போ. முன்னாடி இங்கிட்டு வா, இந்த சைடு வா. இந்த இடத்த விடு, இந்த இடத்த விட்டுரு. இங்கிட்டு வா, இந்த இடத்த விட்டு தள்ளு. இங்கிட்டு வா. என்ன இடம் இல்லையா உனக்கு? சரி வா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி போ. தொடுற தூரத்துல நில்லு. ஹாய் ஹலோ ஹலோ. ரெடி? கொஞ்சம் நீ இந்த சைடு வந்து. ரைட், நான் பண்ணலாமா? நம்ம இப்போ வந்து பாடல் பாட போறோம். இப்போ எல்லாம் நின்றுட்டே தான் இருந்தோம். இப்போ குனிஞ்சு நிமிந்து நம்ம பண்ண போறோம். சரியா? நான் என்ன பண்றோமோ அதையே நீங்களும் பண்ணணும். ஓகேவா? பாக்குறீங்களா? ரெடி? அரிசி கோதுமை தானியத்தில் மாவு சத்து உள்ளது. அரிசி கோதுமை. மேம் இன்னொரு தடவை. அரிசி கோதுமை தானியத்தில் மாவு சத்து உள்ளது. அரிசி கோதுமை தானியத்தில் மாவு சத்து உள்ளது. அடுத்து ரெடி? அடுத்து இன்னொரு பாடலாமா? அரிசி கோதுமை தானியம். அரிசி கோதுமை என்னது? தானிய வகை சார்ந்தது. பாடலாமா?
அரிசி கோதுமை தானியத்தில் மாவு சத்து உள்ளது, மாவு சத்து உள்ளது. இது மாவு சத்து என்ன செய்யும் நம்ம உடம்புக்கு? சக்தியை தருவது. அது சக்தியை தருவது, சக்தியை தருவது, அது சக்தியை தருவது. அரிசி கோதுமை தானியத்தில் மாவு சத்து உள்ளது, மாவு சத்து உள்ளது. அரிசி கோதுமை தானியத்தில் மாவு சத்து உள்ளது, மாவு சத்து உள்ளது. அது சக்தியை தருவது, அது சக்தியை தருவது, அது சக்தியை தருவது. அடுத்து பால், இறைச்சி, பருப்பு, முட்டை. ஓகேவா? அடுத்து என்ன செய்யலாம்? பால், பால், இறைச்சி, பருப்பு, முட்டையில் புரத சத்து உள்ளது, புரத சத்து உள்ளது. பாடுங்க. பால், இறைச்சி, பருப்பு, முட்டையில் புரத சத்து உள்ளது, புரத சத்து உள்ளது. அது என்ன செய்யும்? புரத சத்து என்ன செய்யும்? நம்மளுக்கு வளர்ச்சியா கொடுக்கும். சரியா? அது அது வளர்ச்சியை கொடுப்பது, உடல் வளர்ச்சியை கொடுப்பது, வளர்ச்சியை கொடுப்பது, உடல் வளர்ச்சியை கொடுப்பது. அடுத்து நம்ம என்ன செஞ்சுட்டோம்? இப்ப தானியத்தை பார்த்துட்டோம், பால், இறைச்சி பார்த்துட்டோம். அடுத்து என்னது? அடுத்து வெண்ணெய், நெய், எண்ணெய். சரியா? அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து வெண்ணெய், நெய், எண்ணெயில் என்ன சத்து இருக்கு? கொழுப்பு, கொழுப்பு சத்து. சரியா? அப்ப வெண்ணெய், நெய், எண்ணெயில் என்ன சத்து இருக்கு? கொழுப்பு, கொழுப்பு சத்து இந்த அளவுக்கு இல்ல. சரியா? அடுத்து பாடலாமா? வெண்ணெய், நெய், எண்ணெயில் கொழுப்பு சத்து உள்ளது, கொழுப்பு சத்து உள்ளது. அது என்ன செய்யும்? ஆற்றலை கொடுக்கும், நம்ம உடம்புக்கு எனர்ஜி தரும். அது ஆற்றலை கொடுப்பது, அது ஆற்றலை கொடுப்பது. சொல்லுங்க. அடுத்து வெண்ணெய், நெய் பண்ணலாமா? ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஏதோ அளவோட சாப்பிடணும். இன்னொரு தடவை பாடலாமா? எல்லாருமே ஆக்டிவா செய்யணும். எல்லாருமே எல்லாருமே பண்ணணும். நீ முன்னாடி இருக்கிறவன் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிறவன் பேசிக்கிட்டே இருந்தேன்னா பின்னாடி இருக்கிறவனுக்கு கேட்காது. சரியா? அடிக்க கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன விட்டோம்? பின்னாடியா? எல்லாரும் அப்படியே அபவுட் திரும்பு. அப்படியே நில்லு, அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. நீ ரொம்ப முன்னாடி வந்துட்டேன்னா பின்னாடி இருக்கிறவனுக்கு கேட்க மாட்டுது. ஓகேவா? அடுத்து என்ன செய்யலாம்? வெண்ணெய், நெய், எண்ணெய்க்கு போகலாமா அல்லது ஆரம்பத்தில் தானியத்திலேருந்து ஆரம்பிப்போமா? எண்ணெயிலேருந்து ஆரம்பிக்கலாமா? அது சொல்லுங்க. வெண்ணெய், 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 நெய், எண்ணெயில் கொழுப்பு சத்து உள்ளது, கொழுப்பு சத்து உள்ளது. அது ஆற்றலை தருவது, அது ஆற்றலை தருவது. சொல்லு. வெண்ணெய், நெய், எண்ணெயில் கொழுப்பு சத்து உள்ளது, கொழுப்பு சத்து உள்ளது. அது என்ன செய்யும்? ஆற்றலை நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்து காய்கறி, கீரை இருக்கு. சரியா? காய்கறி, கீரையில் என்ன சத்து இருக்கு? உயிர் சத்து, உயிர் சத்து இருக்கு. சரியா? அடுத்து காய்கறி, கீரையில் உயிர் சத்து உள்ளது, உயிர் சத்து உள்ளது. அது என்ன செய்யும்? உடம்பு அது வலிமையை நம்மளுக்கு கொடுக்கும். சரியா? அப்போ அது என்ன செய்யணும்? உடம்புக்கு வலிமையை கொடுப்பது. சரியா? அப்போ நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? அரிசி கோதுமை தானியம் சொல்லுவீங்களா? அரிசி கோதுமை தானியத்தில் மாவு சத்து உள்ளது, மாவு சத்து உள்ளது. அது சக்தியை தருவது, அது சக்தியை தருவது. சொல்லு. சொல்லியா பாடு. கோதுமை தானியம். அரிசி கோதுமை தானியத்தில் தானியத்தில் மாவு சத்து உள்ளது, மாவு சத்து உள்ளது. அது சக்தியை தருவது, அது சக்தியை தருவது. அடுத்து பால், இறைச்சி,
பால் இறைச்சி பருப்பு முட்டையில் புரத சத்து உள்ளது, புரத சத்து உள்ளது. என்னது அது? வளர்ச்சியை தருவது, உடல் வளர்ச்சியை தருவது. வெண்ணெய் நெய் எண்ணெயில் கொழுப்பு சத்து உள்ளது, கொழுப்பு சத்து உள்ளது. அது ஆற்றலை தருவது, அது ஆற்றலை தருவது. அடுத்து காய்கறி, காய்கறி கீரையில் உயிர் சத்து உள்ளது, உயிர் சத்து உள்ளது. அது வலிமையை கொடுப்பது, உடல் வலிமையை கொடுப்பது. ஓகேவா? இது வந்து தானிய வகைகளில் என்னென்ன சத்து இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். சரியா? நல்லா இருந்துச்சா? பாடல் பிடிச்சிருந்துச்சா? கிளாப் பண்ணிடலாமா? கத்திரிக்காய் பூசணிக்காய்லாம் அடுத்து நம்ம பாடிட்டே போகலாம். சரியா? பாடிடலாமா? 1 2 3 போட்டுடலாமா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3 1 2 3 1 2 3. ஓகே. அடுத்து அக்கா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காமிப்பா. கார்த்திகா, கார்த்திகா பிரியா செஞ்சிடலாமா மேம்? முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? அப்படியே குழந்தைங்கள்லாம் முன்னால் வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம். இக்லின்னு சொல்லுங்கடா, இக்லின்னு சொல்லுங்கடா, நீங்களே சிரிச்சிருவீங்க. தேங்க்யூ மேம். அதாவது பிள்ளைங்களை எப்படி ஆக்டிவாகவும் வச்சுக்க முடியுது, ப்ளஸ் வந்து அதாவது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்ற போக அவங்களோட உள்ள என்ன இருக்கு, அவங்களோட பிரெயினை இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லாமல் அவங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்றதை நீங்கள் வந்து ஒரு பேப்பரை வச்சு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். இன்னும் நாங்கள் நிறைய கிளாஸஸ் போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த வாரம் இருக்கு. சரி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. 11th 12th அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னைக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வாட்டர் பாட்டிலே வச்சுட்டு போயிடாத, வாட்டர் பாட்டில் வச்சுருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிருங்க.